2010க்கு அப்புறம் மெல்ல மெல்ல எங்களோட சாஃப்ட்வேர் ட்ரைனிங், சாஃப்ட்வேர் பிளான் காம்பினேஷன் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தோம். 2015க்கு அப்புறம் முழுமையாக எனது தொழில், அப்போ வேற சில தொழில்கள் எனக்கு இருந்ததுனால சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் கூட அடிஷனலாக பண்ணிட்டு இருந்தோம். 2015க்கு அப்புறம் 2015லேருந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ஈடுபடுத்தும் போது என்னோட சன்னு இதில் இணைய வச்சுட்டு நான் முழுக்க முழுக்க நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம், கான்செப்ட் செல்லிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நேரத்தில் தான் 2015லேருந்து அந்த பயணம், கான்செப்ட் செல்லிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகும்போது 2018ல் எம்டிஐடி கோர்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி தமிழில் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ 3 மாத எம்டிஐடி கோர்ஸ், 6 மாத எம்டிஐடி கோர்ஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 2019 இப்படி வரும்போது தான் 2018லேயே நாங்கள் ஒரு வருஷம் பயிற்சி ஆரம்பித்தோம். 2018லேயே ஒரு வருட பயிற்சின்னு ஆரம்பித்தோம். 2019 பண்ணோம். 2020ல் நாங்கள் ஒரு வருட பயிற்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கும்போது இந்த கோவிட் டைமில் லாக்டவுன் வந்தது. அதனால ஒரு ஃபிசிக்கல் மீட்டிங்காக இருந்தது, ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், ஜூம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் எல்லாமே கன்வெர்ட் ஆச்சு. எப்போ 2020 எங்களுடைய பயிற்சியை நாங்கள் ஆன்லைனில் கொண்டு வர ஆரம்பிச்சோமோ, அதுக்கு முன்னாடி 2018லேயே, அதுக்கு முன்னாடி என்னோட சாஃப்ட்வேர் கம்பெனி பேரில் ஏரோ டெக்னாலஜிஸ்ங்கிற பேரில் நான் வந்து ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 2018ல் சரி, சாஃப்ட்வேர் கம்பெனி பிஸ்னஸ்க்கு ஏரோ டெக்னாலஜிஸ் இருக்கட்டும், என்னுடைய நான் செய்யக்கூடிய பயிற்சிக்கு ஒரு பேனர் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய பெயரை வச்சு எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அது தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களோட ஆதரவு, பேராதரவோட வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. 2020 ஆன்லைனில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணோன்னே எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அதாவது இந்த லாக்டவுன் அப்படின்னு வந்துருச்சு, இந்த நேரத்தில் அப்போ தான் பிளான்லாம் பிப்ரவரியில் லான்ச் ஆயிருந்தது. சரி, முகவன் நண்பர்களுக்கு இந்த லாக்டவுன் டைமில் எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது வெளியே போக முடியாத சூழ்நிலை, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறனால தான் இந்த 2020லேருந்து நாங்கள் வந்து தினம் ஒரு தகவல்னு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அதில் வீடியோக்கள் போட்டுட்டு ஒரு நேரத்தில் தான், அதுக்கப்புறம் ஏன் இதை மட்டும் யூடியூப்ல மட்டும் போடணும், எல்லாரும் அந்த அந்த நேரத்தில் எல்லாம் வீட்டில் தானே இருக்காங்க, லாக்டவுன் டைமில் அவங்க நிறைய கற்றுக்கிட்டோம், முகவர் நண்பர்கள் தங்களோட தொழில் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஃப்ரீ மீட்டிங்ஸ் 2020 நாங்கள் ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ மீட்டிங் பண்ணுறோம். நிறைய ஃப்ரீ மீட்டிங் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு ஃப்ரீ மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு யாரும் யோசனை பண்ணணும். ஃப்ரீ மீட்டிங் நிறைய பண்ணுறோம். 2020 நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு பிளான் லான்ச் ஆனாலும் ஃப்ரீ மீட்டிங் பண்ணியிருக்கோம். புது புது திட்டங்கள் வரும்போது ஃப்ரீ மீட்டிங் பண்ணியிருக்கோம். பிளான் காம்பினேஷனுக்காக மீட்டிங் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருட பிறப்பப்போ, அதாவது இங்கிலீஷ் ஆங்கில வருட பிறப்ப போதும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எப்போல்லாம் புது திட்டங்கள், ஏதாவது புதுசாக விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கும் போதெல்லாம் ஃப்ரீ மீட்டிங் பண்ணி நிறைய பண்ணியிருக்கோம். அதே நேரம் எங்களுக்கு அடுத்த பயிற்சிகள் நடத்தும் போதும் மீட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது தான் நான் ஒரு பயிற்சி பண்ண மாதிரி அதுக்கு முன்னோட்டமாக ஒரு இலவச பயிற்சி பண்ணணும், இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. என்னோட பயிற்சி பற்றி உங்களுக்கு தெரியும். 2020 வந்து நாங்கள் பண்ணக்கூடிய பயிற்சி பற்றி உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து நிறைய எப்போ எல்ஐசியில் இப்போ கூட ரீசெண்டாக திட்டங்கள் அக்டோபரில் வந்தது, உடனே அதுக்காக 2 பயிற்சி பண்ணோம். அது காரணம் என்னன்னா, நாங்கள் செய்கிறது சொல்லி காட்டுறோங்கிறது இல்லை. எப்பவுமே இந்த எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமிங்கிறது முகவர்களோட வளர்ச்சியை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். அது வந்து ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது வேற. ஆதாயங்கிறது பார்த்தீங்கன்னா, திட்டங்களை பற்றி எடுக்கும்போது நான் கட்டணம் வசூல் பண்ணுறதில்ல. ரொம்ப ஸ்பெஷலைசேஷனாக எடுக்கும்போது சின்ன சின்ன கட்டணங்கள் வாங்குறோம். அடுத்து இந்த எம்டிஐடி பயிற்சிகள் பண்ணும்போது கட்டணம் வாங்கினா அதில் வந்து முழுக்க முழுக்க நுணுக்கங்கள், நிறைய ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது அதுக்கான சில கட்டணங்கள் வசூல் பண்ணி செய்யும்போது தான் அது வந்து முழுக்க முழுக்க அது வந்து சரியான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்களும் அதில் கட்டணம் செலுத்தி கலந்துக்கும் போது தான் உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு. ஆனால் புது திட்டங்கள் வரும்போதும் சரி, பிளான் காம்பினேஷன்ஸ் வரும்போது, பிளானை கம்பைன் பண்ணி வைக்கணும், ஒரு சேல்ஸை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதிகபட்சமான ட்ரைனிங் நான் நிறைய ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா எம்ஜிஆர் ரமேஷ் அப்படிங்கிற பர்சனா எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமிங்கிற ஒரு நிறுவனத்தின் பேரை வச்சுட்டு நிறைய பண்ணியிருக்கேன். கட்டணம் இல்லாமல் தான் நிறைய பயிற்சிகள் பண்ணோம். அதனால அதில் இணைவதற்கு சாஃப்ட்வேர் வாங்கினவங்களும் பயன்படுத்தட்டும், எங்கிட்ட பயிற்சியில் இருக்கவங்களும் பயன்பட்டு தான் இது வரைக்கும் நான் அந்த பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இதில் இணைவதற்கு யாரும் யோசனையே பண்ண வேண்டியது. நீங்கள் தாராளம் எப்போ வேணாலும் எங்கள் பயிற்சிகள் எப்போ நடந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணி விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். எங்களோட நோக்கம் என்னன்னா, நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். அந்த மூலியமா அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி அதை உங்கள் வணிகத்தில் பயன்படுத்தி நீங்கள் அதிகபட்சமான ஒரு வருமானத்தை ஈட்ட வேணுங்கிறது தான் எங்களோட எம்ஜிஆர் சக்சஸ் நோக்கமே. அதுக்காக ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. யூடியூப் சேனல் எல்லாம் இப்போ கூட ரீசெண்டாக எல்லா பிளானும் போட்டிருக்கேன். பீமா ரத்னா, பீமா ஜோதி, ஜீவன் ஆசாத், பீமா ஸ்ரீ, எல்லா திட்டங்களுமே போட்டிருக்கேன். சில்ட்ரன்ஸ் மணி பேங்க், ஜீவன் தருண் எல்லாமே பாருங்க என்னோட யூடியூப் சேனல் இருக்கும். என்னோட யூடியூப் சேனல் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியில் இருக்கும். அந்த யூடியூப் சேனலில் நான் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா திட்டங்கள் இப்போ வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் 1/10 அக்டோபருக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் மாடிஃபிகேஷனோட வந்திருக்கு. அந்த திட்டங்கள்ல என்னென்ன மாறுதல் வந்திருக்குன்னு நீங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே சீனியர் முகவர்களும் தெரிஞ்சுக்கலாம், புதுசா இந்த முகாமை எடுத்துருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல தான் நான் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க தாராளமா அதை பார்க்கலாம்.
எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி ஒரு யூடியூப் சேனலுங்கிறது உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கடந்த 2020 ஏப்ரல்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜூம் லைசன்ஸுக்கு 500 பேர் கலந்து கொள்ளக்கூடிய வசதியோட ஜூம் லைசன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கேன். அதில் எனக்கு செலவு இருந்தாலுமே கூட ஒரு முறை கூட அந்த செலவு பற்றி நான் நினைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு முறை அந்த 500 பேர் லைசன்ஸ் வேணா ஒரு 100 பேர் வச்சுக்கலாம்னு மனசு வந்துட்டா அப்புறம் அந்த எனக்கு அந்த அடுத்த அது அடுத்து அதிகப்படுத்துறதுக்கு ஒரு மனசு வராது. ஸோ அந்த 500 பேர் இருக்க 500 பேர் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாலும் சரி, அந்த 500 பேர் இருக்கக்கூடிய லைசன்ஸ் எனக்கு எப்பவும் இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்க ஒரு பிடிவாதமா நான் 2020 ஏப்ரல் தான் அதுக்கான கட்டணம் என்னோட கிரெடிட் கார்டில் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிட்டது. நான் அதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. அது மாதம் ஒரு 7,000 போகுதா, பரவாயில்ல. மாதம் 7,000 ஒரு வருஷத்துக்கு நினைச்சு பாருங்க. கடந்த 4 வருடங்கள் கடந்தாச்சு அதுக்காக. இது எல்லாமே என்னன்னா உங்களுக்காக தான், உங்க வளர்ச்சிக்காக தான், உங்களுக்காக தான் நான் அதெல்லாம் பண்றோம். ஸோ என்னுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாம கத்துக்கிற விஷயத்த 4 முகவர்களுக்கு சொல்லி கொடுத்து, முகவர்கள் அவங்களுடைய தொழிலில் அதை பயன்படுத்தி அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்களா, அதுல ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் தான். அவங்க படக்கூடிய சந்தோஷம் எனக்கு ஒரு வெகுமதி மாதிரி. ஸோ அதற்காக தான் நிறைய பயிற்சிகள் பண்றோம். ஏன்னா ஒரு முக நண்பர் சந்தோஷ் என்னை கேட்டிருக்காரு, நான் உங்ககிட்ட உங்க கோர்ஸ் எதுவுமே ஜாயின் பண்ணல, ஆனால் நீங்கள் நிறைய ஃப்ரீ மீட்டிங் நடந்துக்கிறீங்க, உங்கள் மீட்டிங்கில் நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மனசில் சங்கடமாக இருக்குன்னாங்க. யாருமே சங்கடப்பட வேணாம். நீங்கள் பரீட்சையில் சேரணுங்கிறது கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருக்கவங்க சேரலாம். கட்டாயத்தின் பேரில் இந்த பரீட்சை நான் எப்போ நடத்துறது. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னோட மார்க்கெட்டிங் விஷயத்தில் நாங்கள் சொல்கிறோம். விருப்பம் இருக்கவங்க சேரலாம், விருப்பம் இல்லாத நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா, உங்கள் கூட கலந்துக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு இல்லையா, ஒன்றும் எங்களுக்கு வருத்தம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா, அதை வச்சு நீங்கள் ஏதாவது வணிகத்தில் பயன்படுத்தி நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, அந்த ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு தேவை. ஓகேங்களா? ஆகையால் வாய்ப்பு இருக்கவங்க கலந்துக்கலாம். அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கவங்க, வாய்ப்பு இருக்கவங்க, வசதி இருக்கவங்க சேர்ந்துக்கலாம். முடியாதவங்க அதை பற்றி இல்லை. எப்போ நாங்கள் பயிற்சிகள் நடந்தாலும் நீங்கள் எங்கள் பயிற்சிகள் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் நண்பர்களே. நீங்கள் மட்டும் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் யாரை வேணாலும் நீங்கள் அந்த பயிற்சிகள் நீங்கள் வந்து நாங்கள் எப்போல்லாம் கட்டணம் நடத்துகிறோமோ நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். அதில் எந்த ஒரு உங்களுக்கு ஒரு எஸ்டேஷன் வேணாம். மனசில் ஒரு சங்கடம், நம்ம அவங்க சாஃப்ட்வேர் வாங்கலையே, அவங்க கோர்ஸில் நம்ம படிக்கலையே, அதுக்காக அவர் நடத்துகிற பயிற்சியில் கலந்து அதெல்லாம் எஸ்டேட்டே பண்ண வேணாம். நான் உங்களுக்கு அதுக்காக நான் அழைப்பே கொடுக்குறேன். நானாக தானே அழைப்பே கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த மீட்டிங் நடக்குதுந்தாங்க, ஜூம் ஐடி பாஸ்வேர்ட் கலந்துங்க, நானாக தானே அழைப்பை கொடுக்குறேன். ஸோ அழைப்பை கொடுக்கும்போது நீங்கள் தாராளமாக கலந்து கொண்டு நீங்கள் அதில் பயன்பெறலாம். அதில் வந்து எந்த ஒரு கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பயிற்சியும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ வந்து ஜனவரி தொடங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா ஜனவரி தொடங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 19 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 19 நாள் ஆயிடுச்சு. பாதி மாதம் போயாச்சு. ஆனா இப்போ இந்த பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டுல நம்ம ஒவ்வொரு முக நண்பர்களும் தாங்கள் செய்யக்கூடிய இந்த முகாமில் ஏதோ ஒரு இலக்கு அடையணும். அந்த இலக்கு அப்படின்னா வருமான இலக்கு தான். ஏன்னா இந்த தொழிலை நம்ம எடுத்துக்கூடிய நோக்கமே வருமானத்தை அடிப்படை தான். ஏன்னா யாருமே எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அதனோட அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அந்த தொழில் செய்வதற்கு காரணமே என்னன்னா வருமானம் தான். ஏன்னா அப்ப அந்த வருமானம் வேணும்னா அந்த வருமானத்திற்கு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது தான், ஏன்னா இலக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம்? அந்த வருமானத்துக்கு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணாதான் அந்த வணிகம் சிறப்பாக ஒரு சீரிய முறையில் நடக்கும். அப்படி நடக்கும்போது தான் நமக்குன்னு நிறைய தேவைகள் இருக்கு, பண தேவைகள் இருக்கு, குடும்பத்துக்கான செலவுகள், நமக்கான செலவுகள், குழந்தைகளுக்கான செலவுகள் இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை தேவை பணம். சரி, இந்த பணம் எங்க இருந்து வரும்னா நம்ம செய்யக்கூடிய தொழில தான் ஈட்ட முடியும். சரி, அப்போ நாம செய்யக்கூடிய தொழில இருந்து தான் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும் போது அந்த தொழிலை நம்ம திறம்பட செய்யணுமா இல்லையா? அந்த தொழிலை திறம்பட செய்யணும்னா நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? அடிப்படையான ஒரு தொழில் அறிவு. ஏன்னா நாம இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி. ஏன்னா நாம இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா முகவர்களை விட இந்த முதலீடு பண்றவங்களுடைய அவங்களுக்கு வந்து விஷயங்கள் அதிகமா தெரியுது. ஏன்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நாம ஒரு விஷயம், நீங்க போய் ஒரு விஷயத்தை பத்தி, ஒரு திட்டத்தை பத்தி, ஒரு ஒரு சேமிப்போட அவசியத்தை சொன்னா கூட நீங்க சந்திச்சு பேசக்கூடிய அந்த நபர் வந்து நீங்க சொல்றது மட்டும் ஏத்துக்கிறது இல்லாம அவர் என்ன பண்றாரு, அவர் அதுக்கப்புறம் தன்னுடைய விஷயங்களை தான் இது இன்வெஸ்ட் பண்ணுமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு ஆராய்ச்சி பண்றாரு. அதுக்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் கூகுளை பார்க்குறாரு, நண்பர்கள் கேட்குறாரு, விளம்பரங்களை பார்க்குறாரு, மற்றவங்களை கன்சல்ட் பண்றாரு. அப்படிங்கும்போது அவங்க வந்து தன்னுடைய தேடல் அதிகம் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நீங்க சொல்றதை அவங்க உடனே ஏத்துக்கிறது இல்ல, அதுல இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அலசி ஆராயறாங்க. அப்போ இந்த தொழில் அடிப்படை முகவர்களுக்கு தேவை என்னன்னா தங்களுடைய தொழில் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். காரணம், நம்ம யார் முன்னாடி போய் உட்கார்ந்து ஒரு இந்த எல்ஐசி திட்டங்களை பத்தி, முதலீடு செய்யக்கூடிய திட்டங்களை பத்தி பேசுறோமோ நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நாம் அவர்கிட்ட ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா அவர் சொல்ற விஷயங்களை நம்ம கேட்டுட்டு வந்துடும். அந்த இடத்துல விற்பனை நடக்காது. அவர் சொல்றதை நாம கேட்போம். இதே நமக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன நடக்கும், நாம சொல்றது அவர் கேட்பார்.
நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவர் சமாதானப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும். அவரை சமாதானப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும்போது என்னன்னா, அவர் ஏற்றுக்கொள்ள அந்த விஷயத்த, ஓ சரி இவர் சொல்றது கரெக்டு தான், அப்போ வந்து நம்ம யோசிக்கலாம், அவர் சொல்ற விஷயம் நல்லதா இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நீங்க உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு முக நண்பரும் தங்களுடைய தொழிலறிவை பெருக்கிக் கொள்ளும். ஏன்னா இன்னைக்கு எந்த துறையா இருந்தாலும் சரிங்க, ஒரு எந்த துறை இப்போ நம்ம குழந்தைங்களே இருக்காங்க, ஒரு பிஇ படிச்சுட்டான், அவனுக்கு வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சு. அவன் படிச்ச படிப்புக்கு அங்கே வேலை கிடைச்சிருக்கும் ஒழிய அந்த படிப்பு வச்சு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, அவனுக்கு வந்து அந்த 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 கம்பெனிக்கு உண்டான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த கம்பெனியில் அப்பப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ், அந்த கம்பெனியோட திட்டம் பிளானிங் எல்லாமே அப்டேட் ஆகும்போது அவனுக்கு அடிக்கடி ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்ம குழந்தைங்களை வேலை செய்ய வச்சு தான் அந்த அவனை வந்து வேலை செய்ய வச்சு தான் அவனுக்கு அந்த சம்பளத்தை திருப்பி கொடுக்குறான். அப்போ யாரா இருந்தாலுமே எந்த ஒரு துறையா இருந்தாலும், ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு ஆர்கிடெக்ட் ஆகட்டும், ஒரு ஆடிட்டர் ஆகட்டும், ஒரு லாயர் ஆகட்டும், ஒரு எந்த ஒரு ப்ரொஃபஷன் இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தை விட்டு வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நம்ம சாதிச்சுட்டே இருக்க முடியாதுங்க. ஏன்னா விஞ்ஞானம் சயின்ஸ் வளருது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளருது, எல்லா டெக்னாலஜியும் போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்து அட்வான்ஸ் லெவலுக்கு போகுது, நிறைய கண்டுபிடிப்புகள், இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரி நிறைய ஆயிட்டு இருக்கு. அப்போ நாம செய்யக்கூடிய தொழில் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு கூடயே போனா மட்டும்தான், தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்த லெவலு அது நம்ம தெரிஞ்சுக்க எப்போ மறுக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன ஆகுதுன்னா, நாம கத்துக்கிட்ட லெவலில் நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியறது இல்லை. அப்ப என்னன்னா தொழில் வந்து ஒரு ஸ்டாக்னேஷன், தொழில வந்து ஒரு ஒரு ஸ்டாக்னேஷன், அப்படியே ஒரு தொழில வந்து ஒரு ஒரு இறுக்கமான நிலை அப்படியே ஒரு இடத்துல நின்னுக்குது. அப்ப நாம என்ன செய்யறோம், நாம அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ தொழில் சரியில்லைன்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. ஏன் நம்ம போய் பேசுற இடத்துல நமக்கு வந்து சக்சஸ் கிடைக்கல, அங்க ஏன் வேணாங்கிறாங்க, அங்க ஏன் நம்ம எல்ஐசி திட்டங்களை பத்தி சொன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசுறாங்க, ரியல் எஸ்டேட் பெட்டருங்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டருங்கிறாங்க, ஷேர் மார்க்கெட் பெட்டருங்கிறாங்க, கோல்டு பெட்டருங்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள செல்வமகள் திட்டம் பெட்டருங்கிறாங்களே இப்படின்னு சொல்லும்போது, அப்ப அங்க அவருக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த ஆட்சேபனைக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியற அளவுக்கு, ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம சில விஷயங்களை கத்துக்காம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம உள்வாங்கி கொண்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்துடும். அப்போ இதே எங்க ஜெயிக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அடுத்தடுத்து கத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யறாங்க, சார் செல்லுமகள் திட்டமா அதுல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, சார் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டா அதுல இவ்வளவு பிளஸ் மைனஸ் இருக்கு, கோல்டு மார்க்கெட்டா அதுல பிளஸ் மைனஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்டா அதுல இவ்வளவு பிளஸ் மைனஸ் இருக்கு, டாக்ஸேஷன் இருக்கு, மற்ற விஷயங்கள் இருக்கு, அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ஒன்று இருக்கு, ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்க் இருக்கு. அந்த விஷயங்களை பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப மத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய எல்ஐசி திட்டங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறது எப்போ ஒருத்தருக்கு நம்ம உணர வைக்கிறோமோ அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க. நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பேர் கன்வின்ஸ் ஆகுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு 10 பேர் நீங்க பேசுறீங்கன்னா 2 பேர் கன்வின்ஸ் பண்ணா அந்த 2 பேர்ட்ட பாலிசி வாங்குறோம். கன்வின்ஸ் பண்ண தெரியலங்கும் போது என்னன்னா அந்த 10 பேர்ட்டையும் நம்ம பாலிசி வாங்க முடியறது இல்ல. அப்ப அந்த சூழ்நிலை நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம் அப்படின்னா, யாருமே எல்ஐசில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே எல்ஐசி பாலிசில வேணாங்கிறாங்க, எல்ஐசினா ரிட்டர்ன்ஸ் கம்மிங்கிறாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டருங்கிறாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டருங்கிறாங்க, பணம் இல்லைங்கிறாங்க. அப்படி அந்த பதிலே கேட்க 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 நமக்கு என்ன மனசுல என்னன்னா, மார்க்கெட் சரியில்லை, யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே சேமிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம மனநிலை அப்படி மாறிடுது. நாம அந்த மைண்ட் செட்டுக்கு நாம மாறிடும். அது இல்லை நண்பர்களே, வணிகம் இருக்கு. அப்ப என்னன்னா எங்க பிரச்சனை. ஸோ அது சம்பந்தமா தான் இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்குறோம். அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலைப்பு என்னங்க, கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு எம்பிபிஎஸ் படிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வெறும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டாக்டர் தொழில் பண்ணவங்க எல்லாம் போய் இன்னைக்கு எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் எம்டி எம்எஸ்ன்னு போறாங்க. அந்த எம்டி எம்எஸ்ல எவ்வளவு ஸ்பெஷலைசேஷன். ஒரு தோல் டாக்டர் இருக்காரு, ஒரு சர்ஜன் இருக்காரு, ஒரு லேப்டாஸ்கோபி சர்ஜன் இருக்காரு, ஒரு தோல் வியாதி டெர்மட்டாலஜின்னு ஒருத்தர் இருக்காரு, ஜெனரல் பிசிஷியன் ஒருத்தர் இருக்காரு, பிரசவ டாக்டர்னு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு ஸ்பெஷலைசேஷன். அதை படிச்சுட்டு மட்டும் அவங்க தொழில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் தினசரி அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருந்தாதான் இன்னைக்கு மருந்துகள் என்னென்ன புது புது கண்டுபிடிப்புகள், சிகிச்சை முறையில் என்னென்ன கண்டுபிடிப்புகள், அறுவை சிகிச்சையில் என்னென்ன கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்க அப்டேட் ஆகிட்டே இருந்தாதான் அந்த ப்ரொஃபஷனல் இருக்க டாக்டருமே ஜெயிக்கிறார். ஆனா நாம நினைக்கிறோம் எப்ப பார்த்தாலும் கிளினிக்ல இருக்காரு. ஆனா அவர் எப்ப படிக்கிறாரு அப்படின்னா, அவங்க கிளினிக் இருக்க டைமுக்கு போவோம், அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி அவங்க ஆன்லைன்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயங்களை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க நமக்கு புது புது மருந்துகள் எழுதுறாங்க, புது புது சிகிச்சை முறைகளை சொல்றாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு புது புது டெஸ்ட்டுகள் எழுதுறாங்க. அப்போ அதே மாதிரிதான் நம்ம தொழிலையும் நம்ம அடுத்த அளவுக்கு போனா ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் வேணும். அண்ட் அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் ஒரு டெவலப்மெண்ட் வேணும், நம்ம ப்ரொஃபஷனல் ஒரு டெவலப்மெண்ட் வேணும். அதை அடிப்படை எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அதை புரிஞ்சுக்கிற நேரத்துல நம்ம வெற்றிக்கான முதல் படி எடுத்து வைக்கணும்னு. எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ வெற்றிக்கான முதல் படி எடுத்து வைக்கணும்னு.
ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, முக நண்பர்கள்லாம் நமக்கு 4 திட்டங்கள் தெரியுது, 4 தெரிஞ்சவங்க இருக்காங்க, போய் பார்க்குறோம், பேசுகிறோம், பாலிசி வாங்குறோம், நம்ம வாய் வாய் திறமையில பேசுகிறோம், நம்ம கிட்ட இருக்க திறமையில. ஆனால் அந்த திறமை எல்லா நேரத்திலும் எடுபடாதுங்க. அந்த திறமை எங்கே எடுபடுனா, நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம நண்பர்கள் இந்த மாதிரி இவங்க கிட்ட பேசும்போது எடுபடலாம். ஆனால் அதை தாண்டி தெரியாத நபர்களிடம், புது புது நபரிடம் ரெஃபரன்ஸ் வாங்குறத போய் பேசும்போது அங்க நம்ம திறமை எடுபடுறதில்ல. ஏன் எடுபடுறதுன்னா, அவங்க நம்மளோட திறமைசாலிகளா, நம்மளோட விஷயம் தெரிஞ்சவங்களா பேசும்போது, நம்ம திறமை இங்க வெளிப்படுத்த முடியல, வெளிப்படுத்தியும் அங்க எடுபடல அப்படிங்கும்போது, அங்க நமக்கு என்ன கிடைக்குதுங்க? தோல்வி தான் கிடைக்குது. நமக்கு என்ன ஆகுது? பாலிசி கிடைக்கிறது இல்ல. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள, அவங்க சொல்லக்கூடிய மறுப்புகள நாம ஏத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில வந்து உட்கார்ந்தோம். ஸோ இதுக்காக தான் இன்னைக்கு சில விஷயங்கள உங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வரணும் நம்மள. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வந்தா, உங்களுடைய அணுகுமுறையில மாற்றம், உங்களுடைய பேச்சுல ஒரு மாற்றம், உங்களோட அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல ஒரு மாற்றம். அப்ப வணிகத்துல ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் ஏற்படுங்க. வணிகத்துல மாற்றம்னா நாங்க வளர்ச்சி ஏற்படுங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அதை பத்தி நம்ம பார்ப்போம் இப்போ. இந்த பவர் ஆஃப் லேர்னிங். கத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் என்ன? கத்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு பவர் என்ன? படிச்சுக்கிட்டே இருக்கும், கத்துக்கிட்டே இருக்கும், நமக்கு பவர் என்ன? யுவர் growth ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட். நண்பர்களே, நம்ம ஒரு வளர்ச்சிக்கு இது இது வரைக்கும் தான், இந்த இந்த தேதி வரைக்கும் தான் நமக்கு வளர்ச்சி, அதுக்கப்புறம் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மருந்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்க மாதிரி எக்ஸ்பைரி டேட் இல்லைங்க. உங்க வளர்ச்சிக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்திக்க. அந்த வளர்ச்சிங்கிறது என்னங்க? நம்ம அறிவில் வளர்ச்சி, தொழில் அறிவில் வளர்ச்சி, வருமானத்தில் வளர்ச்சி, இதெல்லாம் பண்ணிக்கணும். இது எக்ஸ்பைரி டேட்டே இல்லை. இந்த டேட் வரைக்கும் தான் உங்க வளர்ச்சி, அதுக்கப்புறம் வளர்ச்சின்னு யாருமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வளர்ச்சின்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ யுவர் growth has no expiry date. சாரி. லைஃப் லாங் லேர்னர்ஸ் ஆர் நாட் பார்ன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் நினைக்கலாம், அவர் என்னப்பா படிக்கிறதுக்குன்னே பிறந்தவர். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சுட்டே இருப்பார், நிறைய கற்றுக்கிட்டே இருப்பார். உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அவரை பார்த்து, சார் அதெல்லாம் படிக்கிறதுக்குன்னு பிறந்தவங்கப்பா, அவங்களாம் பிறக்கும் போதே படிக்கிறதுக்குன்னு பிறந்தவங்கம்மா. அப்படி கிடையாது நண்பர்களே. எல்லாரையும் கடவுள் படைக்கும் போது ஒரே மாதிரி தான் படைக்கிறார். எல்லாருக்கும் 2 கண்ணு, 2 காது, மூக்கு, வாய், கை, காலு எல்லாம் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? ஆனா கடவுள் படைப்புல எல்லாம் ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். அது ஏதோ ஒரு சிலர் இந்த ஊனமா பிறக்கிறாங்க, அது வேற. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பிறக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். ஆனா நாம நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் அறிந்து நம்மளுக்குள்ள வளர்ச்சி ஏற்படுதுன்னு எப்ப நம்ம மனசுல ஏற்படும், அப்ப நம்ம அப்ப மாறுபடுறோம். மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம மாறுபட ஆரம்பிக்கிறோம். அதனால லைஃப் லாங் லேர்னர்ஸ் ஆர் நாட் பார்ன். படிச்சு கத்துக்கிட்டே இருக்கவங்களாம் எப்போ அதுக்குன்னு பிறந்தவங்க இல்லை. எல்லாராலையும் எப்பவுமே கத்துக்க முடியும். அதுக்கு அதுக்கு வந்து மனசு தான் காரணம். மனசு இருந்தா எல்லா விஷயம் எல்லாமே நடக்குங்க. அதனால இவர் கத்துக்க முடியும், என்னால கத்துக்க முடியாது அப்படிங்கிற தடையே எங்கேயும் கிடையாதுங்க. தே ஆர் மேட் த்ரூ ஆக்ஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. லைஃப் லாங் லேர்னருங்கிற எப்படி ஆகுறாருன்னா, தே ஆர் மேட் த்ரூ ஆக்ஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளையும், அவங்க செய்யக்கூடிய தொடர்ச்சியான அந்த விஷயங்களால தான் அவங்க லைஃப் லாங் லேர்னர் ஆகாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒன்று ஏற்படுது, நான் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய கத்துக்கணும், அந்த கத்துக்கிற விஷயத்தை வச்சு என் தொழிலை நான் பயன்படுத்தி நான் வாழ்க்கையில மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்ப என்னன்னா, அந்த கத்துக்கணும் என்ன இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு உண்டான செயல்பாடு செய்யறாங்க. அந்த செயல்பாடு எப்படி செய்யறாங்கன்னா, தொடர்ச்சியா செய்யறாங்க. கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து அந்த வேலையை செய்றாங்க. யாருக்காகவும் நிறுத்துறது இல்ல. யாரை பார்த்து நிறுத்துறது இல்ல. யார் சொல்லியும் நிறுத்துறது இல்ல. நான் கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில நான் நிறைய கத்துக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு அறிவார்ந்தவனா, ஒரு தொழில்ல என்னோட தொழில்ல நான் ஒரு நிபுணத்துவம் பெற்றவனா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப அவங்க செயல்பாடு தான் அதுக்கு முக்கியம். ஏன் மத்தவங்க கிடைக்குதுன்னா அவங்க செயல்பாடு இல்ல. ஆசைப்படுறாங்க திடீர்னு கத்துக்கணும்னு. அப்புறம் யாராவது சொல்லுவாங்க, சரி அவர் ஏதாவது கிண்டல் பண்றாரு, சரி வேணா இதெல்லாம் நாளைக்கு ஏதாவது நம்ம படிச்சு செய்யலைன்னா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பயம். இல்லைன்னா நம்மளால முடியுமா அப்படின்னு நமக்கு நம்ம மேலே ஒரு சந்தேகம். என்ன நினைக்கிறாங்க, நம்மளால முடியுமான்னு நம்ம மேலே ஒரு சந்தேகம். இதனால என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து தொடர்ந்து கத்துக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு தேவை நண்பர்களை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்ப நம்ம குழந்தைங்களே இருக்கோம், ஒரு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அதுக்கப்புறம் டியூஷன் ஏன் அனுப்புறோம்? ஸ்கூலே நம்பர் ஒன் ஸ்கூல்ல சேர்த்துறோம். ஆனா ஒரு டியூஷன் எதுக்கு அனுப்புறோம்? இந்த விட இன்னும் என் பையன் நல்லா கத்துக்கிட்டாதான் அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாதான் அடுத்த அடுத்த ஸ்கூல்லயோ அடுத்த காலேஜ்லயோ அவனை சேர்த்த முடியும் நம்ம நினைக்கிறோம். அப்ப அடுத்தடுத்து அவன் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கும். 10வது ஒரு டிகிரி படிச்சா கூட அடுத்து இந்த கோர்ஸ் படிச்சா, அடுத்து இந்த கோர்ஸ் படிச்சா அப்படின்னு கேட்கிற மாதிரி இல்லையா? கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சா, அந்த கோர்ஸ் படிச்சா கேட்கிற மாதிரி இல்லையா? எது கேட்கிறோம்? அவன் மேலும் மேலும் அவனோட அவனோட திறமையை ஸ்கில்ல வளர்த்துக்கிறது.
இஃப் யூ க்ரோ ஜஸ்ட் 1% எவ்ரிடே, தினசரி உங்களுக்குள்ள 1% ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துங்க. புது புது விஷயங்களுக்கு வந்துட்டு தினசரி 1% உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தின்னு வச்சுங்க. ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்ன தெரியும்? யூ வில் பி 365 டைம்ஸ் பெட்டர் பை தி எண்ட் ஆஃப் தி இயர். இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேங்க. தினசரி 1% எனக்குள்ள ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தணும்னு ஏதோ புது புது விஷயங்களை கத்துக்கிறேன். புது புது புத்தகங்களை படிக்கிறேன். புது புது செய்திகளை சேகரிச்சு என் மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா, இன்னையிலிருந்து அடுத்த 18ஆம் தேதி, அடுத்த ஜனவரி 18, 2026 ஜனவரி 18ல பார்க்கும்போது, ஜனவரி 19ல இருந்த ரமேஷ், ஜனவரி 18 2026 பார்க்கும்போது, அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 365 மடங்கு பெட்டரா இருப்பேன். ஏன்னா தினசரி 1% எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அன்னைக்கு இருந்து என்னோட ஞானம் வேற, இன்னைக்கு இருந்து என்னோட ஞானம் வேற அப்படிங்கிற மாறும். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த திறமை இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் திறமை இருக்கு. ஒரே நாள்ல நம்ம வந்து பெரிய ஞானியா மாற முடியாதுங்க. ஆனா அதுக்கு தேவை என்னன்னா, தினசரி 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 நம்ம கொஞ்சம் 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 நமக்குள்ள ஒரு வளர்ச்சி வேணும். நம்மளும் நிறைய கத்துக்கணும். நம்மளும் நிறைய, ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம வந்து நமக்குள்ள ஒரு நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிட்டே இருக்கணுங்க. நாலேஜ் டெவலப் பண்ணணும்னா நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ், நம்ம தொழில் சார்ந்த நாலேஜ். நம்ம தினசரி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால நம்ம வந்து நமக்கு பெருசா வரப்போதில்லை. அதுல வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம தொழில் சார்ந்த விஷயங்கள் வேணா நமக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். மற்ற ஊர் ஊர் நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கை நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு வந்து எந்த விதத்திலும் வளர்ச்சியை கொடுக்க போறது கிடையாது. மன உளைச்சலை தான் அது கொடுக்கும். ஆனா நம்ம தொழில் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரத்தை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது, சட்ட சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கலாம் பார்க்கும்போது அது நம்ம தொழில் சார்ந்ததா இருக்கும்போது கத்துக்க என்னாங்கன்னா, இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், ஒரு ஒரு வேற ஒரு பயிற்சிக்கு அட்டன் பண்றோம், அது சம்மந்தப்பட்ட நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட புஸ்தகங்களை படிக்கிறோம், தொழில் சம்மந்தப்பட்ட திட்டங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருந்ததை விட ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடந்த வருஷத்தோட இந்த வருஷத்தோட நம்ம ஒரு படி மேலா இருக்கும். 365 மடங்கு பெட்டரா இருக்கும். அப்ப ஒரே விஷயம் தான். அப்ப பவர் ஆஃப் லேர்னிங் என்ன தெரியுமா? எந்த வயசா இருந்தாலும் தடை இல்லைங்க. அதுதான் மெயின். இதுல தடையே, வயசுக்கு தடை, வயசு ஒரு தடையே கிடையாது. மனசு தான் தடை. அந்த மனசுல இருந்து அந்த மனசு தடையை உடைக்கணும். ஒரே விஷயம் தாங்க. 5 வேஸ் டு எஃபெக்டிவ்லி எம்ப்ரேஸ் கன்டினியூஸ் லேர்னிங். இப்போ ஒரு சிலர் சொல்லலாம், சார் நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஆனா அது எங்க சார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லது முடியல சார். நான் எனக்கு ஆசை இருக்கு சார். ஆனா அதுக்கு உண்டான சந்தர்ப்பமே இல்ல. இல்ல சந்தர்ப்பமே அமைஞ்சாலும் சார், எனக்கு சில நேரம் ஒரு சலுப்பு வந்துருது சார். அது ஏதோ ஒரு மாதிரி எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி அப்போ அந்த மாதிரி நினைக்கிறவங்க, இப்போ ஒரு விஷயம் வந்து முடியலன்னு நினைக்க ஒதுங்கக்கூடாது. அந்த விஷயத்த நம்ம முழுமையா செய்யணும்னா, அந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து தொடரணும் அப்படிங்கிற விஷயத்த, இன்னும் ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டோம்னா, அதுக்குண்டான விஷயங்கள் நடக்கும். அதுக்கு தான் 5 வேஸ் டு எஃபெக்டிவ்லி எம்ப்ரேஸ் கன்டினியூஸ் லேர்னிங். அதாவது தொடர்ந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஒரு 5 எஃபெக்டிவான வழிகளை எப்படி நம்ம தழுவி அதை 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 கடைபிடிச்சாவே கண்டினியூஸ் லேர்னிங் பண்ணணும். சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் வாட் யூ வாண்ட் டு லேர்ன் அண்ட் வை இட் மேட்டர்ஸ். ஒரே விஷயம் தான். நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க ஒரு முகவர் அப்படிங்கும்போது, ஒரு முகவர் அப்படிங்கும்போது, நான் எம்டிஆர்டி ஆகணும், நான் வந்து சிஓடி ஆகணும், நான் டிஓடி ஆகணும், நான் ஒரு கேலக்ஸி கிளப் மெம்பர் ஆகணும், நான் ஒரு கார்பரேட் கிளப் மெம்பர் ஆகணும், நான் ஒரு எலைட் கிளப் மெம்பர் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அப்ப நான் என்ன கத்துக்கணும்? அப்படி கத்துக்கிறதுனால நான் எந்த எந்த நிலைக்கு போக போறேன்? ஃபர்ஸ்ட் அதை டிஃபைன் பண்ணிக்கணும். அதை நீங்க முடிவெடுக்கணும். ஒரு கத்துக்கிறது பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம முடிவெடுக்கணும். எதுக்காக கத்துக்கிறோம்? அது என்ன விஷயத்துக்காக கத்துக்கிறோம்? எதுக்காக கத்துக்கிறோம்? என்ன விஷயத்துக்காக கத்துக்கணும்? டிஃபைன் வாட் யூ வாண்ட் டு லேர்ன் அண்ட் வை இட் மேட்டர்ஸ். நான் என்ன கத்துக்கணும்? அது கத்துக்கிறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது? நான் ஒரு பயிற்சியில கலந்துக்கிறேன்னா அதனால என்ன கிடைக்க போகுது? அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? லேர்ன் எவ்ரிடே ஈவன் ஃபார் 10 மினிட்ஸ். லேர்ன் எவ்ரிடே அப்படின்னா, ஒரு விஷயம், ஒரு பயிற்சியில் கலந்துக்கிறோம், இல்ல ஒரு புஸ்தகமே படிக்கிறோம் அப்படின்னா, நான் புஸ்தகம் படிக்கிற பழக்கத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். படிங்க. தினசரி ஒரு 10 நிமிஷமா ஒரு புஸ்தகத்தை எடுங்க. ஒரு 2 பக்கம் 3 பக்கம் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி படிச்சு பாருங்க. தினசரி 10 நிமிஷம் ஒதுக்கி படிச்சுட்டே வருங்க. ஒரு மாசம் கழிச்சு நீங்க ஒரு புக் எடுத்தீங்கன்னா அந்த புக்கை பாதியா ஒரு முழுமையா முடிக்காம வைக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு அது பழக்கமாயிடும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது ஒரு 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 ஈர்ப்பை உண்டாக்கிடும். அப்ப என்ன செய்யணும்? அது தினசரி இதை பண்ணணும். அது பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்னா, தினசரி டெய்லி ஹவ் டு டூ லேர்ன் எவ்ரி டே. லேர்ன் எவ்ரி டே. அடுத்தது பாத்தீங்கன்னா, கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. எல்லாரும் கத்துக்கலாம். அப்ளை வாட் யூ லேர்ன் இமிடியட்லி. என்ன கத்துக்கிறோமோ அதை நான் செய்யக்கூடிய தொழிலை நான் ஈடு செஞ்சு நான் வந்து அதை கடைபிடிச்சு ஆகணும். அப்ளை வாட் யூ ஏர்ன் இமிடியட்லி. என்ன கத்துக்கிறோமோ அதை நான் உடனே செயல்படுத்தி ஆகணும், செயல்படுத்தி பார்க்கணும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் படித்தேன், இங்க கோயம்புத்தூர் எடிஷன்ல படித்தேன். பாத்தீங்கன்னா, பிறந்து 21 நாளே ஆன ஒரு குழந்தைக்கு மூளை அறுவை சிகிச்சை கேஜி ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருக்காங்க. டாக்டர் ராமகிருஷ்ணன், கேஜி பக்தவச்சலம், இன்னொரு நியூராலஜிஸ்ட், அப்புறம் எல்லாம் போட்டோ போட்டிருந்தாங்க.
டாக்டர் ராமகிருஷ்ணன் வந்து கேஜி ஹாஸ்பிட்டல் நம்பர் ஒன் நியூராலஜிஸ்ட். இப்போ ஒரு 21 நாள் ஆன குழந்தை, பிறந்து 21 நாள் ஆன குழந்தைக்கு மூளை அறுவை சிகிச்சை பண்றாங்கன்னா, அப்போ அதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு எவ்வளோ படிச்சிருப்பாரு, அதை படிச்சது வந்து அதை செஞ்சு பார்க்கணும் தானே. அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி விஷயம் அப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு படிக்கிறாரு, அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க இல்லையா. எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோன்னா அதை உடனே செயல்படுத்தணும். எந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டாலும் சரி, கத்துக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு, அப்ளை பண்ணல அப்படின்னு என்ன தெரியுமா ஆகும்? மறந்து போகும். அது என்ன ஆகும்? அன்னைக்கு படிச்சேங்க, அது என்னன்னு இப்ப நினைவிலே இல்லைங்க. ஆனா படிச்சதை ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அது நினைவில் இருக்கும். ஏன்னா நீங்க நினைச்சாவே அந்த கை வந்து அந்த அதுக்குண்டான செய்யும் வேலையை. அப்ப வாட் எவர் யூ லேர்ன் யூ ஹேவ் டு அப்ளை இமிடியட்லி. அது முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்க எந்த ஒரு பரீட்சையா இருந்தாலும் சரி, எந்த பரீட்சையில் இருந்தாலும் அந்த பரீட்சையில கத்துக்கிட்ட விஷயத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இமிடியட்டா. அது அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாவே அது மறந்துடும். அது மனிதனோட இயல்பு. ஏன்னா அடுத்தடுத்த பிரச்சனைகள், அடுத்தடுத்த விஷயங்கள். அடுத்தது சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் growth மைண்டட் பீப்புள். ஒன்று விஷயங்க, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னை சுத்தி இருக்கவங்களை நான் எப்படி தெரியுமா வச்சுக்கணும்? ஏன்னா என்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை எனக்கு தான் இருக்கு. எல்லாத்துக்கூடயும் எல்லாரும் எனக்கு கம்பல் பண்ண நான் போகணும் அப்படின்னு எனக்கு கட்டாயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அதே தானே. யார் கூப்பிட்டாலும் போகணும்னு கட்டாயம் இருக்கா? இல்லையே. உங்க கூட யார் இருக்கணும், உங்களை சுத்தி யார் இருக்கணும், உங்களுக்கு நண்பனா யார் இருக்கணும், நீங்க தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன தேர்ந்தெடுக்கணும்னா, நான் இந்த தொழில ஜெயிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும் நீங்க ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, யூ ஹாவ் டு சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் growth மைண்டட் பீப்புள். நல்லா வளரணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தான் நீங்க எப்பவுமே இருக்கணும். நல்லா வளரணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி முற்போக்கு எண்ணம் கொண்டவங்க கூட தான், ஒரு நேர்மறையான எண்ணம் கொண்டவங்க கூட தான் நீங்க இருக்கணும். அந்த நட்பை சேர்த்துக்கணும், அந்த நட்பு கூட தான் நீங்க இருக்கணும். அப்பதான் நம்ம கூட இருக்கவங்க அதை பத்தியே சிந்திப்பாங்க, நாமளும் அதை பத்தியே சிந்திப்போம். இல்லைன்னா நாம நேர்மறையா ஒன்று சிந்திப்போம், வளர்ச்சி அடையணும்னு சிந்திப்போம். நம்ம கூட இருக்க ஒரு எதிர்மறையா சிந்திக்கிறாருன்னா நம்ம அவர் பக்கம் போயிடும். ஸோ முதல்ல அதை முடிவு பண்ணணும். என் கூட யார் இருக்கணும், என் நண்பனா யார் இருக்கணும், நான் யார் கூட நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். அது இன்னைக்கு எப்பவுமே நீங்க நினைக்கலாம் இவ்வளவு வயசாச்சு இதுக்கு எந்த வயசா இருந்தா என்னங்க, எந்த வயசா இருந்தாலும் உங்களை மாத்திக்க கொள்ளக்கூடிய திறமை தகுதி உங்ககிட்ட இருக்குங்க. நீங்க இதை முடிவு பண்ணணும். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த வயசுல இருந்து கூட ஜெயிக்கலாம். இதுல வயசுங்கிறது எது ஒரு காரணமா நம்ம சொல்றோம். சரி எனக்கு 50 ஆயிடுச்சு சார், இதுக்கு மேல என்ன சார், சரி எனக்குலாம் 45க்கு மேல ஆயிடுச்சு சார், 60 ஆயிடுச்சு சார். அதெல்லாம் சும்மா நீங்க சொல்லி உங்களை ஏமாத்திக்கிறது தான். எந்த வயசுல மாத்திக்க கூடாதுன்னு ஒண்ணு இல்லையே. நீங்க மாத்திக்கலாம்ல, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போறோம், வாழ போறோம். எப்ப வேணாலும் மாத்திக்கலாம்ல. ஒரு கெட்ட சகவாசத்தை கட் பண்றதுனால ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. அவங்களுக்கு எது பண்ண இல்லைங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் வேற ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கேன் அதனால அப்படின்னு சொன்னேன் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் ரெஃப்ளெக்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் தாங்க. ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு பயிற்சியிலும் நிறைய பயிற்சி என்னோட 5AM இருந்து எம்டிஐடி கோர்ஸ் 5AM இப்போ நடத்துற 3P வரைக்கும் நான் சொல்றேன். உங்களோட வளர்ச்சி நீங்க தான் ட்ராக் பண்ணணும், வேற ஒருத்தர் ட்ராக் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் ட்ராக் பண்ணணும். வாரம் ஒரு முறையாவது உட்காந்து நான் தினசரியே சொல்லுவேன். தினசரி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பழக்கம் சொல்லி தருவேன் என்னோட பயிற்சியில் இருக்கவங்கள. தினசரி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேர் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைரி கூட வேணாம், ஒரு நோட் புக்ல அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எழுதுங்க. டைம் வாரியா. காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க, எத்தனை மணிக்கு குளிக்க போனீங்க, அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன செஞ்சீங்க, அடுத்தது எத்தனை மணிக்கு உங்கள் கஸ்டமருக்கெல்லாம் ஃபோன் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க, எத்தனை மணிக்கு ஃபீல்டுக்கு போனீங்க, ஃபீல்டில் எவ்வளோ நேரம் இருந்தீங்க, ஃபீல்டில் எத்தனை பேர் பார்த்தீங்க, லஞ்ச் எவ்வளோ நேரம் எடுத்தீங்க, எவ்வளோ நேரம் தூங்குனீங்க, திரும்பி ஈவினிங் எப்போ ஃபீல்டுக்கு போனீங்க, திரும்ப சாயங்காலம் எத்தனை பேர் பார்த்தீங்க, நைட் எப்போ படுக்க வந்தீங்க, எழுதி பாருங்க. 10 நாள், 15 நாள் உங்கள் பழக்க வழக்கம் மாறும் தெரியுமா. அதுக்கு பேர் ஜேர்னல். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஜேர்னல், டைரி இல்லை. டைரிங்கிறது என்னன்னா முக்கிய நிகழ்வுகளை எழுது, மறக்க முடியாத நிகழ்வுகளை எழுதுறது தான் டைரி குறிப்பு. இதுக்கு பேர் ஜேர்னல். ஜேர்னல்னா அன்றாட வாழ்க்கை நடவடிக்கை எழுதுறது. 10 நாள் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் நடக்கும்? என்னென்ன வேலை உருப்படியாக நான் டெய்லி செஞ்சேன், என்னென்ன வேலை நான் வெட்டி வேலையா செஞ்சிருக்கேன்னு நமக்கே தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்ப மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும், அது என்ன செய்யும்? நீ ஒரு நாளைக்கு இத்தனை இவ்வளவு நேரத்தை வெட்டியா போக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த வெட்டியா செய்யக்கூடிய வேலைகள், தேவையற்ற வேலைகளா நம்ம மனசாட்சியை நம்மளுக்கு உறுத்தும், நம்ம செய்யறது குறைப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள மாற்றம் வருங்க. அது நான் பல முறை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அது ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எழுத வராதும்பாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு என்ன திரும்ப சொல்லுவேன், உங்க எழுத்தை கொண்டு போய் எங்கேயும் நம்ம போட்டியில் வைக்கிறது இல்லை, பரிசு போட்டி வைக்கிறது இல்லை, யாருக்கும் அடுத்தவங்களுக்கு காட்ட போறது இல்லை. நீங்க கிறுக்கி கூட எழுதுங்க, உங்க மனசுல இருக்கிறதானே எழுத போறீங்க. சரி எனக்கு எழுத்து சரியா வர சார், ரொம்ப நாள் ஆச்சுங்களா எழுதி, எனக்கு எழுத்து சரியா வராது மாதிரி ஒருத்தர். நான் சொல்லுவேன், நீங்க உங்களுக்கு எப்படி தெரியுமோ எழுதுங்க. அதை படிக்க போறது திரும்ப நீங்க தான். இன்னொருத்தர் காட்ட போறதில்ல, ஒரு டீச்சர்ட்ட காட்ட போறதில்ல, ஒரு பயிற்சியாளர்கிட்ட காட்ட போறதில்ல, உங்க நண்பர்கிட்ட காட்ட போறதில்ல, அதை நீங்க தான் எழுதுறீங்க.
ஒரு 4 நாள் எழுதி பாருங்க, 5ஆம் நாள் உங்களுக்கு எழுத்து வந்துடும். 4 நாள் தொடர்ந்து எழுதுங்க, 10 லைன், 5ஆம் நாள் எழுத்து வந்துருங்க. எங்க எல்லாமே கைப்பழக்கம் தான், எழுத எழுத வந்துடும். எதுக்காக சொல்றேன், இந்த ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ் மறுபடியும் சொல்றேன், நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, உங்க ப்ராக்ரஸ் நீங்க ட்ராக் பண்ணுங்க. தினசரி என்ன பண்றேன்னு யோசிச்சு பண்ணி பாருங்க. 10 நாள்ல பாருங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அப்ப உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும். தேவையற்ற வேலைகளை குறைக்கும் போது நிறைய நேரம் கிடைக்கும் போது அப்ப நீங்களே சிந்திப்பீங்க, இந்த நேரத்தை நம்ம உபயோகம் இது இவ்வளவு நாள் பண்ணாம விட்டுட்டோமே, இப்ப நேரம் கிடைக்குது, இப்ப பண்ணலாம். பல சம்பளம் விட்டுணும், ஐயோ இவ்வளவு நாள் இவ்வளவு நேரத்தை வேஸ்டா பண்ணிட்டோமே, அது போயிடுச்சு, அது உங்க கையில இல்ல. ஆனா அன்னையிலிருந்து கூட நீங்க மாத்தலாம் உங்களுடைய இதை. அப்ப உங்களுடைய வளர்ச்சியை நீங்க ட்ராக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு பிரதிபலிக்கும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகும். அப்ப என்ன ஆகுன்னா, உங்க மனசுல தோணும், இப்ப நம்ம புதுசா சில விஷயங்களை கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல அதே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா உங்களுக்கு மாஸ்டர் நீங்களாவே இருக்கலாம். எப்படி தெரியுமா? ஏன்னா சில விஷயங்களை வந்து உங்க பர்சனலான விஷயங்களை செய்யக்கூடிய தவறுகளை மற்றவங்க சுட்டி காட்டுற அளவுக்கு, ஏன்னா அந்த வயதை தாண்டிட்டோம். அப்ப இன்னொருத்தர் சுட்டி காட்ட முடியாது. மீறினா நம்ம மனைவி சொல்லுவாங்க, ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க படுத்துட்டே இருக்கீங்க, அவங்க போலி ஆபீஸ்க்கு அவங்க சொல்லுவாங்க. ஆனா சில நேரம் அவங்களை ஏமாத்திட்டு சில நேரங்கள்ல நம்ம வெளியே போய் உட்காந்துட்டு செய்யறோம் அப்படின்னு கூட சிலர் செய்யறாங்க. அப்படி கிடையாது. ஆனா இப்ப என்ன, நம்ம மனசாட்சி நம்ம உறுத்தும் போது என்ன செய்யறோம்? ஸோ இனிமே நம்ம கமிட்மெண்ட் இருக்கு, நம்ம செய்யறது தவறு அப்படின்னு நம்ம மனசு உறுத்தும் போது, நம்ம தொழிலுக்கான நேரத்தை ஒதுக்கும் போது கத்துக்கணுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கத்துக்கணுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன், இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். மறுபடியும் சொல்றேன், எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அந்த ஒரு விஷயங்கள்ல சொல்லவே சொல்லாதீங்க. அது நீங்க சொல்லக்கூடிய ஒரு பொய் காரணம் தான். சரி, ஏன் சார் நான் வந்து அந்த தொழில நான் நிறைய ஏற்கனவே நான் வந்து ஏஜென்சி எடுத்து பல வருஷம் ஆச்சு சார், இதுக்கு மேல நான் என்ன சார் கத்துக்கணும், எதுக்கு நான் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம். வை இஸ் கண்டினியூஸ் லேர்னிங் இம்பார்ட்டன்ட்? ஏன் தொடர்ந்து கத்துணுங்கிறது ஒரு அவசியமான ஒண்ணா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னா மனிதன் அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த கேள்விங்கிறத கேட்கணும்ல, அவங்களுக்கு ஒரு ஏன் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல. அதுக்கு என்னன்னா, ஸ்டே ரெலவெண்ட் அண்ட் சேஞ்சிங் வேர்ல்ட். ஒரே விஷயம், இன்னைக்கு உலகம் நாளைக்கு இல்லைங்க, நாளைக்கு மாறுதுங்க. உலகம் டெய்லி மாறிட்டே இருக்கு. உலகம் டெய்லி மாறுது. அதனாலதான் மாற்றம் ஒன்றே மாறாதது, மற்றதெல்லாம் மாறுங்கிறாங்க. சேஞ்ச் அப்படிங்கிற வேர்டு தான் மாறாது, இது எல்லாம் மாறிட்டு இருக்கு டெய்லி. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் என்ன மாற்றம். கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் நம்ம குடும்பம், நண்பர்களாகட்டும், உலகமாகட்டும், நம்ம சேர்ந்திருக்க துறையாகட்டும், நீங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையாகட்டும், இந்த உலகமாகட்டும், எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு கடந்த 10 வருஷத்துல, 5 வருஷத்துல, ஒரு வருஷத்துல. அப்போ அதை சார்ந்து நம்ம இருக்கணும்னா ஸ்டே ரிலவென்ட். மாறக்கூடிய உலகத்தோட நம்ம ஒத்து போக வேண்டும். அதுல நாமளும் அந்த மாறிட்டு இருக்கக்கூடிய உலகத்துல சேர்ந்து வாழ்ந்துட்டு நாமளும் ஜெயிக்கணும், சாதிக்கணும்னா நீங்க கண்டிப்பா நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும். படிக்கணும்னா கத்துக்கிட்டே இருக்கணும். இட் பூஸ்ட் கான்பிடன்ஸ் அண்ட் கிரெடிபிலிட்டி. அதுதான் மெயின். தொடர்ந்து நிறைய விஷயம், என் தொழில் சார்ந்த விஷயங்கள் நான் கத்துக்கும் போது, தொடர்ந்து என்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நான் கத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன தெரியுங்களா ஆகுது? அது என் மனசுக்குள்ள ஒரு பூஸ்ட் என்னன்னா, ஒரு உற்சாகத்தை கொடுக்குது, ஒரு நம்பிக்கை விடுது, ஒரு நம்பிக்கையை கூட்டுகிறது, ஒரு பூஸ்ட் பண்ணுது, நம்பிக்கையை பூஸ்ட் பண்ணுது. அப்ப எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குது. அப்பதான் என்னோட கான்பிடன்ஸ் அதிகம் பண்ணுது, என்னுடைய கான்பிடன்ஸ் அதிகம் பண்ணுது, என்னுடைய கான்பிடன்ஸ் அதிகம் பண்ணுது. அதே நேரம் கிரெடிபிலிட்டினா எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது. ஏன்னா விஷயம் தெரிஞ்சவன் ரமேஷா, விஷயம் தெரிஞ்சவர், அவரா, சாரா, அவர் விஷயம் தெரிஞ்சவருங்க, அவரை நல்ல விஷயம் தெரிஞ்சவர், நல்ல நாலேஜபிள் பர்சனுங்க சொல்றாங்களே இல்லைங்களா. அப்போ காரணம் என்னன்னா, நான் நிறைய கத்துக்கிட்டே இருக்கேன். அப்ப எனக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்குதுன்னா, யாரை வேணாலும் சந்திச்சு பேசக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். எப்பேற்பட்ட ஒரு எச்சனை கஸ்டமர் ஆகட்டும், ஒரு படித்த இளைஞராகட்டும், ஒரு என்ஆர்ஐ ஆகட்டும், யார் முன்னாடி உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். அப்ப அவரு என்ன நினைப்பாங்க, அந்த உங்க முன்னாடி உட்காந்து ப்ராஸ்பெக்டும் நல்ல விஷயம் தெரிஞ்சவர் தான் நம்ம முன்னாடி உட்காந்துருக்கு, உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும். அடுத்தது நிறைய கத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஓப்பன் டோர்ஸ் டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய புதிய வாய்ப்புகளுக்காக கதவுகள் திறக்கும். ஏன்னா நீங்க எங்க வேணாலும் தைரியமா போய் பாலிசி கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்துடும், துணிச்சல் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். காரணம், நம்ம சரியான விஷயங்களை அப்டேட் பண்ணுங்க கத்துக்காம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சரி அவர் போனா என்ன கேட்பாரோ, அவர் நிறைய படிச்சவர், அவர் போனா திடீர்னு நிறைய கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம நிறைய கத்துக்கிட்டு அப்டேட்டா இருக்கும்போது என்னன்னா, ஒரு துணிச்சல் இருக்கும்போது என்ன செய்வோம், நாமளே போய் யார் வேணாலும் சந்திப்போம். சார் உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், நாளைக்கு வந்து பார்க்கலாங்களா சார், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசலாமா சார், எல்ஐசியில் புதுசாக திட்டங்கள்லாம் வந்துருக்கு அப்படின்னு அந்த. அப்போ ஓப்பன் டோர்ஸ் டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன்ஸ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ். நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா,
உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆக்கப்பூர்வ சக்தியை கொடுக்கும். என்ன சக்தினா, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு உண்டான ஒரு ஒரு எபிலிட்டியை கொடுத்தோம், திறமையை கொடுத்தோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடியது. உங்க கஸ்டமரே உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை சொல்றாரு, அது எப்படி சால்வ் பண்ண சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்துடும். அதே உங்களுக்கே ஒரு பிரச்சனை வாழ்க்கையில, அதை அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமையை உங்களுக்கு கொடுத்துரும், தகுதியை. அடுத்து இன்னும் என்னன்னா, தொடர்ந்து கத்துக்கிறதுனா என்னன்னா, பர்சனல் growth அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். பர்சனல் growth அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். நம்மளுக்குள்ள நல்ல ஒரு வளர்ச்சி. நம்ம பர்சனலா ஒரு நம்மளுக்குள்ள ஒரு வளர்ச்சி. வளர்ச்சினா நம்மளுடைய அறிவு வளர்ச்சி, தொழில் அறிவு வளர்ச்சி, நாலேஜ் வளர்ச்சி. அடுத்து ஃபுல்ஃபில்மெண்ட், மனசுல மன நிறைவு. நாமளும் ஓரளவுக்கு இந்த சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கிற மாறிக்கிட்டு இருக்க உலகத்துல நாமளும் ஒரு திறமையானவங்க தான் அப்படிங்கிற மன நிறைவு. யாரையும் சந்திச்சு பேசக்கூடிய அளவுக்கு நமக்கும் 4 விஷயம் தெரியுங்கிற ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ இதற்காக தான் நண்பர்களை சொல்றேன், நாம ஒரு முகவராக இருக்கக்கூடிய பட்சத்துல கத்துக்கிறது தயங்கவே கூடாது. நமக்கு 4 திட்டங்கள் தெரியும், எனக்கு லாபம் தெரியும் சார், உமங் தெரியும், உற்சவம் தெரியும் சார், லட்சியம் தெரியும் சார், அது உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க போய் சந்திக்கக்கூடியவருக்கு அது தேவையில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லுவாரு, அவரோட நீடை சொல்லுவாரு, அதுக்கு உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்குன்னு எதிர்பார்ப்பாரு. அப்ப அந்த சொல்யூஷனுக்கு திட்டத்தை டைரக்டா சொன்னீங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க சிலர் இன்னைக்கு படித்தவங்க. அந்த திட்டத்துக்கு அவர் அவர் கேட்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு இப்படிதான் ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்வா கொடுத்து அந்த திட்டத்தை சொல்லும்போது அந்த திட்டத்தை அவங்க ஏத்துக்கும். அதான் நீட் பேஸ்ட் செல்லிங், கான்செப்ட் செல்லிங்னு சொல்றது. அப்போ அதுக்கு அடிப்படை தேவை என்னன்னா, ஒரு முகவரா இருக்கிற பட்சத்துல எந்த அளவுக்கு நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த துறையில நீங்க சாதிக்கலாம். இந்த துறையில நீங்க சாதிக்கலாம்னு என்னங்க அர்த்தம்? நீங்க அதிகபட்சமான வணிகம் புரியலாம், அதிகபட்சமாக சம்பாதிக்கலாம், அதிகபட்சமான தகுதிகள் அடையலாம், அதிகபட்சமான தகுதிகளை நீங்க அடையலாம். ஸோ அதுதான் அவசியம். அப்போ ஒரு முகவர் அப்படின்ற ஒரு சாதாரண முகவர் ஒரு சாதனையாளராக மாறணும்னா அதுக்கு பேர் என்னங்க? ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். நான் ஒரு ப்ரொஃபஷனல் முகவர். என்னுடைய முகவாண்மை துறையில நான் ஒரு நிபுணத்துவம் பெற்றவன். என்னுடைய முகவாண்மை துறையில நான் ஒரு நிபுணத்துவம் பெற்றவன். என்னங்க? நான் ப்ரொஃபஷனல், நான் ஒரு ஸ்பெஷலைசேஷன். எனக்கு தெரியும் எந்த சப்ஜெக்ட் பேசணும்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஈடு கொடுத்து எனக்கு பேச தெரியும். ரிட்டையர்மெண்ட்டா அதை பத்தி நான் பேசுவேன், சைல்டோட எஜுகேஷனை பத்தியா அதை பத்தி பேசுவேன், மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பேசுறீங்களா அதை பத்தி எனக்கு பேச தெரியும், ரியல் எஸ்டேட் கான்செப்ட் பேசுறீங்களா அதை பத்தி எனக்கு பேச தெரியும், ஒரு எம்ப்ளாயர் கான்செப்டா அதை பத்தி எனக்கு பேச தெரியும், ஒரு ஹெச்என்ஐ உட்காந்து பேசணுமா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பேசணும் அதை பத்தி பேசணும், ஒரு மாசம் சம்பளம் வாங்குறவர்கிட்ட எப்படி ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் போட்டு என்கிட்ட பாலிசி வாங்க தெரியும். அப்ப என்ன ஆகுனா, அப்ப என்ன, நான் என்னோட நாலேஜை நான் டெவலப் பண்ண நான் சந்திக்கக்கூடிய பலதரப்பட்ட ப்ராஸ்பெக்டா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பேசி என்கிட்ட பாலிசி வாங்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்கு. எங்கேயுமே வந்து எனக்கு விஷயம் தெரியலங்கிற மாதிரி யாரும் சொல்ற அளவுக்கு இல்லாம நான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நீங்க வளர்த்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால அவசியம் தேவை என்னன்னா, ஒவ்வொரு முகவர் நண்பர்களும் ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருந்தாதான் அடுத்தடுத்து இந்த தொழிலை ஜெயிக்க முடியும். எப்போ ஒருத்தர் கத்துக்கிறத நிறுத்துறாரோ அப்போ அவரோட வளர்ச்சி நின்றுடும். ஏன்னா நம்ம இருக்கிற விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதுக்கப்புறம் புதுசா சொல்றதுக்கு விஷயம் இல்லைங்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, அப்ப பார்ட்டிங்க என்ன செய்யறாங்க, சந்திக்கிறவங்களும் சரி எப்போ வந்தாலும் எல்ஐசி பத்தி தான் பேசுறாரு, சரி சொல்லலாம் ஏதோ அப்புறம் அப்படி இப்படின்னு மாத்தி உங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க அவங்க ஒரு சம்பந்தமான விஷயம் ஒரு விஷயம் பேசும்போது இல்லை சார், எல்ஐசி வந்து நீங்க வெறும் எல்ஐசி வந்து ஒரு இன்சூரன்ஸா பார்க்காதீங்க, எல்ஐசி மூலியமா ஒரு அசட்டை உருவாக்கலாம். அப்படிங்கும்போது என்ன ஆகும்? எப்படி அசட்டை உருவாக்குவேன்? அசட்டுனா ரியல் எஸ்டேட் தானே? இல்லை சார், இதுலையும் உருவாக்கலாம். அப்படிங்கும்போது என்னன்னா, நீங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்த பேசுறீங்க. அப்போ கேட்பார், ஓ புதுசா எதை சொல்றேன், எல்ஐசியில சொத்தை உருவாக்கலாமா, எல்ஐசி மூலியமா சொத்தை உருவாக்கலாமா? நான் ரியல் எஸ்டேட்ல சொத்து உருவாக்கி தான் பார்த்துருக்கேன், ஒரு கோல்டு வாங்கி சொத்து உருவாக்கி பார்த்துருக்கேன். இது என்ன எல்ஐசியில அப்போ என்ன? அப்ப நீங்க புதுசா அந்த இடத்துல ஒரு விஷயத்த பேசுறீங்க. அந்த மாதிரி உங்க சப்ஜெக்ட் நாலேஜை உங்க டெவலப் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அங்க நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க நண்பர்களே. அங்க விதையை விதைக்கிறீங்க, அந்த விதை இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு ரெடி ஆயிடும், முளைச்சு ரெடி ஆயிடும். ஒரே விஷயம் தான். இப்போ அடுத்து நீங்க பார்க்க போகிறது என்னன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு 2025 பிறந்தாச்சு. ஆனா இப்போ முதல் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பார்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த மீட்டிங், இந்த ட்ரைனிங்ல ஒரு பார்ட். கண்டினியூஸ் லேர்னிங் வேணும். அந்த கண்டினியூஸ் லேர்னிங் இருந்தால் தான் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அது அடிப்படை. அது அடிப்படை நண்பர்கள். எந்த ஒரு பயிற்சியாவது நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் படிக்க மாட்டேன், கற்றுக்க மாட்டேன் அப்படின்னா நாம் புறப்பட்ட இடத்துல தான் நிற்கிறோம். புதுசு புதுசாக வரவங்க, புதுசாக கற்றுக்கிறவங்க மேலே போயிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் பிறந்துருச்சு, வருஷம் வருஷம் பிறந்துட்டு தான் இருக்கு, வருடங்கள் மாறிட்டு தான் இருக்கு. 2020, 21, 22, 23, 24, 25, 26 மாறிட்டே தான் இருக்கு. சரி, 2025 பிறந்தாச்சு. இந்த வருஷம் உங்களுக்கான இலக்கு என்ன? ஹவ் யூ ஃபிக்ஸ்ட் யுவர் கோல்? உங்களுக்கான இலக்கு என்ன? உங்க தொழிலை சார்ந்த இலக்கு என்ன?
உங்க பர்சனல் கோல் என்ன, உங்களுடைய பிசினஸ் கோல் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. எல்லாருக்கும் ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்கலாம். வருஷம் பிறக்கும்போது நினைப்போம்ல, போன வருஷம் தான் அப்படி போயிடுச்சு, இந்த வருஷமா ஏதாவது செய்யணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையா? அப்போ உங்க பிசினஸ் கோல் என்ன பண்ணியிருப்பீங்க? வாட் இஸ் யுவர் பிசினஸ் கோல்? உங்களோட பிசினஸ் கோல் என்னங்க? சேட்ல போடுங்க. உங்க பிசினஸ் கோல் என்னன்னு உங்க சேட்ல போடுங்களேன் பார்க்கலாம். உங்களோட பிசினஸ் கோல் என்ன? இந்த வருஷம் நீங்க எல்ஐசியில் என்ன சாதிக்க விரும்புறீங்க? கொஞ்சம் சேட்ல போடுங்க. என்னதான் உங்க மனசுல இருக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். எம்டிஆர்டி. அடுத்தது ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. சரி, எல்லாருக்கும் எம்டிஆர்டின்னு ஆசை இருக்கு. எல்லாருக்குமே எம்டிஆர்டின்னு ஆசை இருக்கு இல்லையா? சரி, அப்போ எம்டிஆர்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. வெரி குட். இப்போ 2025 ஜனவரி பிறகு 31ஆம் தேதி முடிவு பண்ணிருப்பீங்க. 1ஆம் தேதி காலையில் அது ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. இந்த வருஷம் நான் வந்து எம்டிஆர்டி, இந்த வருஷம் நான் வந்து கண்டிப்பாக எம்டிஆர்டி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஓகே, சரி. இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை. கிரேட். உங்கள் கோல் எம்டிஆர்டின்னு முடிவு பண்ணீங்க. ஃபேண்டாஸ்டிக். உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட பாராட்டுகள். யாரெல்லாம் சிஓடி பாராட்டுகள். ஸோ உங்களுடைய கோல் எம்டிஆர்டி சிஓடின்னு போட்டுட்டீங்க. ஓகே, உங்கள் கோல் எம்டிஆர்டி சிஓடின்னு போட்டுட்டீங்க. சந்தோஷம். பட் இந்த இலக்கை பற்றி சிந்தனை எவ்வளோ நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும்? பட் டில் வென், என்னைக்கு வரைக்கும், என்னைக்கு வரைக்கும் இந்த இலக்கை பற்றி சிந்தனை உங்ககிட்ட இருக்கும்? இந்த ஜனவரி வரைக்கும் இருக்குமா? பிப்ரவரி வரைக்கும் இருக்குமா? மார்ச் வரைக்கும் இருக்குமா? ஏப்ரல் வரைக்கும் இருக்குமா? மே வரைக்கும் இருக்குமா? அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னு என்ன ஆகும்? 2 மாதம் இந்த இலக்கை பற்றி சிந்தனை இருக்கும். இந்த 2 மாதத்துல பெருசாக பிஸ்னஸ் வருது வரல, அப்புறம் என்ன நினைப்பீங்க? சரி, இந்த வருஷம் ஒன்றும் எம்டிடி பண்ண முடியாதாட்டு ஒன்றும் யார் கேட்டாலும் இல்லைங்கிறாங்களே. சரி விடு, இந்த வருஷமா போன வருஷமா தான் இருக்கு. சரி, நம்ம எப்பவும் போல ஒர்க் பண்ணுவோம். சரி, பார்க்கலாம். கடவுள் விட்ட வழி. நம்ம கடவுள் இன்னும் கண்ணு திறக்கல. எதுவும் நமக்குள்ளே ஒரு காரணத்தை சொல்லிட்டு என்ன செய்வோம்? அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இல்லை, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வச்சிருப்பாங்க அந்த இலக்கு. ஆனால் இலக்கு வச்சிருப்பாங்க மனசுல. அந்த இலக்குக்காக என்ன செஞ்சாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க நினைச்சுட்டாங்க, சார் அதுதான் சார் இலக்கு, அந்த இலக்கை பற்றி தான் சார் தினைக்கும் நினைக்கிறேன். தினைக்கும் நினைக்கிறீங்க, அதுக்காக என்ன வேலை செய்றீங்க? தினைக்கும் நினைக்கிறீங்க, அதுக்காக என்ன வேலை செய்றீங்க பாருங்க. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எம்டிஆர்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. சார் அங்கே ஒரு கல்யாணம் சார், இங்கே ஒரு டெத்து சார், அங்கே ஒரு பிரச்சனை சார், இங்கே ஒரு வேலை சார், அங்கே ஒரு வேலை சார், இன்னைக்கு ஒரு 3 கல்யாணம் சார் அங்கே. அப்படிங்கும்போது இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க? கல்யாணத்துக்கு போகணும், ஆனால் அது ஒரு பார்ட், பர்சனல் லைஃப்ல ஒரு பார்ட். ஆனால் கோலுங்கிறது எம்டி, பிசினஸ் கோலுங்கிறது எம்டிஆர். ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னா அன்னைக்கு ஒரு நாள் எம்டிஆர்டிக்கு லீவ் விட முடியாது. எம்டிஆர்டி சிந்தனைக்கு லீவ் விடக்கூடாது. கல்யாணத்துக்கு போங்க, காலையில் போங்க, நைட் போங்க, முதல் நாள் நைட்டு இல்லை காலைல போங்க. அங்கே கல்யாணத்தில் எவ்வளோ நேரம் வேலை? ஒரு 1 ஹவர் வேலை. போகிறோம், பார்க்குறோம், gift கொடுக்குறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், சாப்பிட்றோம், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா பேசுகிறோம், வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கோலை நோக்கி நம்ம பயணம் பண்ணுமா இல்லையா? இன்னைக்கு 2 3 வீடு கல்யாண வீட்டுக்கே போனா சார், அதனால நான் இதை பற்றியும் திங்க் பண்ணல. அதுதான் நண்பர்களே. அப்புறம் நாளாக நாளாக அதே பழக்கமாகி கொஞ்ச நாள் அந்த எம்டிஆர்டிங்கிறதே மறந்துடுவாங்க. அப்புறம் ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க? ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடுறாங்க. அங்கதான் நம்ம தோக்குறோம். அங்கதான் நம்ம தோக்குறோம். அங்கதான் நம்ம, ஏன்னா கொஞ்ச நாள் அந்த சிந்தனை இருக்கு, அதுக்கப்புறம் அந்த சிந்தனை மறந்துடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த சிந்தனை மறந்துடுது. அப்போ ஒரு விஷயம் தான் நண்பர்களே, இட் இஸ் நாட் அபவுட் ஹவு பிக் யூ ட்ரீம். நீங்க எவ்வளவு பெரிய கனவு காண்றீங்க, எம்டிஆர்டி சிஓடி டிஓன்னு காணுங்க, அது பெரிய விஷயமே இல்லைங்க. கனவு எப்படி வேணா காணுங்க, பெரிய பெரிய கனவுலாம் காணுங்க. ஆனா அது எவ்வளவு பெருசா நம்ம கனவு காண்றவங்க பெரிய விஷயம் இல்லை. இட் இஸ் அபவுட் ஹவு லாங் யூ கேன் ட்ரீம் பிக். முக்கியமான விஷயமே எவ்வளவு நாளைக்கு அந்த பெரிய கனவை நீ கண்டுகிட்டே இருப்பீங்க, அதுதான் முக்கியம். ஒரு 3 மாசம் 2 மாசம் 5 மாசம் அப்படின்ட்டு அதோட விட்டுட்டு விட, எனக்கு எம்டிஆர்டி ஆசை சார், சிஓடி பண்ணிடுவேன் சார், டபுள் எம்டிஆர்டி பண்ணிடுவேன் சார், டிஓடி பண்ணிடுவேன் சார், ஏதோ ஒரு ஆசை. பெருசா கனவு காண்றோம், அது பெரிய விஷயம் இல்லை. கனவு காண்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த கனவு உங்களோட எவ்வளவு நாள் உங்க கூட பயணம் செய்யும், அந்த கனவுக்காக எவ்வளவு நாள் நீங்க வேலை செய்வீங்க அப்படிங்கறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. நிறைய பேர் ஜெயிக்காத காரணம் அது ஒண்ணுதான். எல்லாரும் ஜனவரி 1ஆம் தேதி கனவு காண்றாங்க முகவர்கள். இந்த வருஷம் நாமளும் ஒரு எம்டிஆர்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே, எல்லாரும் எம்டிஆர்டி எம்டிஆர்டிங்கிறாங்க, நாம் ஒரு எம்டிஆர்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே நினைக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த கனவு இருக்கு. அது கனவு பெரிய கனவு தான், இருக்கட்டும், சந்தோஷம் தான். ஆனா அந்த கனவு உங்க கூட எவ்வளவு நாள் பயணம் செய்யுது, அந்த கனவுக்காக நீங்க எவ்வளவு நாள் வேலை செய்றீங்க, அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குரிய விஷயமா இருக்கு. நிறைய பேர் அதுல பின் வாங்கிடுறாங்க. அதனாலதான் அவங்களால எம்டிஆர்டிங்கிறது ஒரு எட்டாத ஒரு இலக்கா போயிடுது. நம்மளால உடனே அவங்க என்ன செய்யறாங்க, முடிவு பண்ணாங்கன்னா நம்மளால முடியாத ஒரு விஷயம் அதுன்னு நினைக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? நம்மளால முடியாத ஒரு விஷயம்னு நினைக்கிறாங்க. அதுதான் நண்பர்களை தவறாயிடுது. அங்கதான் மிகப்பெரிய ஒரு தவறு நம்ம பண்ணிடுறோம். அப்போ ஒரு கனவு காண்பது பெருசு இல்ல,
அந்த கனவு நம்மளோட உணர்வோட கலந்து இருக்கணும். அந்த கனவு எப்படி இருக்குன்னா, நம்ம உணர்வோட கலந்தா மட்டும்தான், அந்த உணர்வோட கலக்கும் போது அதற்காக நம்ம இதயம் வேலை செய்யும். நம்ம இதயம் நினைச்சுக்கிட்டே இருக்கும், உடம்பு வேலை செய்யும். அந்த சிந்தனை அதை நோக்கி போயிட்டு இருக்கும். அதை செய்யணும் நண்பர்கள். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணிடலாங்க. நாட்கள் வேணா மாறுபடலாம். நாட்கள் வேணா மாறுபடலாம். மார்ச்ல முடிக்கலாம், ஜூன்ல முடிக்கலாம், செப்டம்பர்ல முடிக்கலாம், டிசம்பர் 31ஆம் தேதி கூட முடிக்கலாம். நாட்கள். ஆனா அந்த கனவு உங்க உணர்வோட சேரணும். அந்த கனவுங்கிறது உங்க உணர்வோட சேரணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம்தான். நீங்க அதுக்காக சில விஷயங்களை செய்யணும். அதுக்காக என்ன செய்யணும்னா, சில விஷயங்களை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஒதுக்கி தள்ளணும். தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி தள்ளணும். தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி அந்த கனவு என்னோட உணர்வோட கலந்து ரொம்ப நாள் இருக்கு சார். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சார் நான் ஆசைப்படுறதான் சார். ஆனா கொஞ்ச நாள் அது மறந்துடுது. கொஞ்ச நாள் அதை விட்டு நான் வெளியே வந்துடுறேன் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்ப அதுக்கு ஒரு ஒரு வழி இருக்கு. ஹவு டு ஃபோக்கஸ் ஃபார் அ லாங் டேர்ம். அந்த கனவை ரொம்ப நாளைக்கு உங்களுடைய உங்க கவனத்திலே எப்படி வச்சிருக்கிறது ஒரு லாங் டேர்முக்கு. அந்த கனவை உங்களோட எப்படி ரொம்ப நாளைக்கு உங்க கவனத்திலே வச்சிருக்கிறது, எப்படி ஃபோக்கஸ்டா வச்சிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கிறது. நம்மளுக்கு நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஒதுக்குறது. நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். அப்படின்னு என்னன்னா, இப்போ ஃபோன் இது நமக்கு எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய விஷயம். ஒரு ஃபோன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் வாட்ஸ்அப் மற்ற விஷயங்கள் ஆப்லாம் வந்துச்சு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. பட் அதுதான் நம்ம மனிதனோட டீஃபோக்கஸ், அதாவது டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கறது. அப்போ என்ன செய்யணும்னா, ஃபோனை தூக்கி போட முடியாது. ஃபோன் வந்து தொலை தொடர்புக்கு வேணும், தொடர்புக்கு. இது என்னன்னா, அடிக்கடி இதை எடுத்து பார்க்கறத விட இதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். கால் வந்தால் பேசணும். மற்ற நேரத்தில் இந்த வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்கறத குறைச்சிக்கணும். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு கூடயே தான் இருக்கு. நீங்க தொலைட்டு போறது இல்லை டிஸ்ட்ராக்ஷன். அது தெரியுதா? டிஸ்ட்ராக்ஷன் நீங்க தொலைட்டு போல. போன எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வேணும்னு தொலைட்டு போறது இல்லை. டிஸ்ட்ராக்ஷன் நீங்க பாக்கெட்லேயே வச்சிருக்கீங்க. ஒருத்தர் ரெண்டு டிஸ்ட்ராக்ஷன் ரெண்டு ஃபோன் வச்சிருவாரு பாக்கெட்லேயே. அப்ப என்ன செய்யணும்னா, தேவையான நேரம் அது அதுக்கு நேரம் ஒதுக்கணும். வாட்ஸ்அப், சோஷியல் மீடியாவுக்கு காலைல ஒரு மணி நேரம், ஈவினிங் ஒரு மணி நேரம். மற்ற நேரம் நம்ம கம்யூனிகேஷன் மட்டும் வைக்கணும். அப்போ அந்த ஃபோக்கஸை குறைச்சிக்கின்னு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ராக்ஷன் குறையும். அப்ப நேரம் நிறைய கிடைக்கும். அடுத்தது நல்ல தூக்கம். இந்த டிஸ்ட்ராக்ஷன் நடந்தால் தூக்கமும் குறையுது. ஒரு சிலர் நைட் 12 மணி 1 மணி இருக்கலாம் எனக்கு ஒரு பார்த்துட்டு மெசேஜ் போடுறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர். நான் நினைப்பேன் என்ன இந்நேரத்தில் போட்டிருக்காங்க. நான் பார்க்க மாட்டேன். நான்லாம் 10 மணி 10:45 மேக்ஸிமம் ஃபோனே பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன். 10 மணிக்கு மேலேனா வாட்ஸ்அப்பை கட் பண்ணிடுவேன். ஃபோனை வந்து நான் எந்திரிச்சு போய் எடுக்கிற தூரத்தில் வைப்பேன். ஏன்னா அலாரம் வச்சுட்டு படுக்கிறேன்னு வச்சுங்களேன், நல்லா கவனிங்க நான் செய்கிறது. அலாரம் அடித்த உடனே பக்கத்திலே இருந்தால் நம்ம செய்வோம். உடனே மறுபடியும் ஸ்னூஸ் போட்டுருவோம். ஸ்னூஸ் போட்டால் 5 நிமிஷம் இருக்க 10 நிமிஷம் இருக்க அடிக்கும். மறுபடியும் தூங்கலாமேன்னு நான் என்ன பண்ணுவேன், அந்த அலாரம் நான் எந்திரிச்சு ஒரு 10-20 ஸ்டெப்ஸ் போய் தான் எடுக்கிற மாதிரி ஃபோனை வச்சு தான் படுப்பேன் நைட்டு. அப்போ என்ன வேணும், அலாரம் அடித்தா நான் எந்திரிச்சே ஆகணும். இல்லைன்னா என் மனைவி அவங்க எந்திரிச்சு போய் எடுக்கணும். அவங்க எழுப்பிடுவாங்க, எங்கள் அலாரம் வச்சிருக்கேன்னு என்னை எழுப்பி விட்டுருவாங்க. இல்லைன்னா நான் எந்திரிச்சு போய் எடுக்கணும். அப்போ என்ன ஆகும், ஸோ எனக்கு தூக்கத்தையும் கெடுக்காது. அப்போது நைட்டு ஒரு மினிமம் 7லேருந்து 8 மணி நேரம் நல்ல உறக்கம் வேணும். நல்ல உறக்கம் இருந்தாலே காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து குட் நியூட்ரிஷன், நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் உடம்புக்கு. ஜங்க் ஃபுட்டு, நைட் லேட்டாக சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் யுவர் ரொட்டீன். உங்களுக்காக நான் தினசரி வேலையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். காலையிலேருந்து ரொட்டீன் ஒர்க்கை வச்சுக்கணும். உங்களுக்காக ஒரு ரொட்டீன் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது தினசரி உங்களை தள்ளும். 7 மணிக்கு அங்கே போகணும், நீ 6 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கணும், நீ 7 மணிக்குள்ள குளிச்சு ரெடி ஆகணும், நீ கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கோயிலுக்கு போகணும், கஸ்டமருக்கு பேச இருந்தால் கஸ்டமருக்கு வேணும், 9 மணிக்கு 8:30 மணிக்குள்ள டிஃபனை சாப்பிடணும், 9 டிஃபனை சாப்பிடணும், 10 மணிக்குள்ள நீ ஆஃபீஸுக்கு போகணும், கஸ்டமரை பார்க்கணும். அந்த ரொட்டீன் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தினசரி கொஞ்ச நாள் கஸ்டமர் அந்த ரொட்டீன் உங்களை தள்ள ஆரம்பிச்சிடும். அந்த ரொட்டீன் உங்களை தள்ள ஆரம்பிக்கும் போது என்னன்னா, உங்க கவனத்தை நோக்கி தான் எல்லாமே இருக்கும். அது உங்க இலக்கை நோக்கி தான் எல்லாமே செயல்பாடு இருக்கும். அப்போ டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அடுத்து கூகுள் கேலண்டர் யூஸ் பண்ணுங்க. ஃபோனில் கூகுள் கேலண்டர் இருக்கு. அதில் வந்து அன்னைக்கு ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணீங்க. நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வைப்பீங்க, ஒரு துண்டுச்சீட்டு எழுதி வைப்பீங்க. திடீர்னு வெளியே போயிட்டு துண்டுச்சீட்டு வீட்டில் வச்சுட்டோமே, இன்னைக்கு யார் யார் பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு யோசிப்போம். டைரி வேறு வீட்டில் வச்சுட்டோமா, ஏதோ அதில் எழுதி வச்சோமே, அதுக்கு வேண்டாம். கூகுள் கேலண்டர் யூஸ் பண்ணி அதில் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட்டாக ஒரு ஹிண்ட் மாதிரி அது உங்கள் பாக்கெட்லேயே இருக்க போகுது ஃபோனு. அப்போ உங்களோட வேலைகளை அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்து பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி. பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி என்னன்னா, எனக்கு பொறுப்பு நான் தான். என்னோட வளர்ச்சிக்கு பொறுப்பு நான் தான். என்னோட கெடுதலுக்கு பொறுப்பு நான் தான். புரியுதுங்களா? அதாவது இப்போ ஒரு பேச்சுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகாமல் இருக்கேன். உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? போகணுமா? ஏங்க இன்னும் வீட்டில் இருக்கீங்க? சரி நான் கிளம்பி போயிட்டு ஆஃபீஸுக்கு போகாம
நான் போய் ஃப்ரெண்டோட கடையில் ஃப்ரெண்டோட டீ கடையில் உட்காந்துட்டு இல்லை ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன் வச்சுங்க. என் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, ஆஃபீஸ் போயிட்டேன்னு. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒய்ஃபை ஏமாத்திட்டு உட்காந்துருக்கேன். அப்போ நான் வந்து அவங்கள ஏமாத்துறேன், என்ன நான் ஏமாத்திக்கிறேன் ரெண்டுமே. அப்போ எனக்கு அக்கௌண்டபிள். அப்போ என்னை யாரும் வாட்ச் பண்ணாதப்ப கூட நான் என் வேலையை செய்யணும். என் ஒய்ஃபே நான் வாட்ச் பண்ணல, நான் ஆஃபீஸ் போனேன்னா இல்லைன்னு வாட்ச் பண்ணா கூட நான் ஆஃபீஸ் போயிடணும். அப்போ எனக்கு பொறுப்பு நான் தான். பர்சனல் அக்கௌண்டபிலிட்டினா எனக்கு பொறுப்பு நான் தான். இப்போ ஒருத்தர் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, வீட்டில் சொல்லாங்க, எங்க சுகர்லாம் சாப்பிடாதீங்க, டயபெட் கண்டதும் சாப்பிடாதீங்கிறாங்க. சரி, வீட்டில் தானே சொல்கிறாங்க, நான் ஹோட்டலில் போய் கண்டதை சாப்பிட்டேன்னா அப்போ என்ன ஆகும், சுகர் கண்டபடி ஏறும்ல. வீட்டில் என்ன நினைப்பாங்க, நம்ம ஒன்றுமே கொடுக்கறதில்ல இவருக்கு, ஆனால் இவருக்கு சுகர் எப்படி ஏறுது. அந்த மாதிரி பர்சனல் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது என்னை யாரும் கவனிக்காத போது கூட, என்னை யாரும் வாட்ச் பண்ணாத போது கூட என்னுடைய பொறுப்பு இருந்து என்னுடைய பொறுப்பை உணர்ந்து நான் செயலாற்ற வேண்டும். நான் இந்த எனக்கு வேலை, இந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணும்போது நான் என்னோட வேலையை நான் செய்யணும். என்னை யார் வாட்ச் பண்ணாங்களோ இல்லையோ, உங்க வளர்ச்சி அதிகாரி இருக்காரு, தினசரி ஒரு 3 பேரை பாருங்க அப்படின்னு உங்க வளர்ச்சி அதிகாரி சொல்றாரு. சார் சொல்றாரு, அவர் ஆபீஸ்ல இருக்காரு, நாம 3 பேர் பார்த்துட்டு பொய் சொல்லலாம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அவர் உங்களுக்கு உங்க வளர்ச்சிக்காக தினசரி ஒரு 3 பேர் பாருங்க, ஃபீல்டுக்கு டெய்லி போங்கன்னு சொல்றாருன்னா, சார் ஆபீஸ்ல இருக்காரு, அவர் மற்ற ஏஜென்சியும் பார்க்கணும், அவர் ஒரு வேலையை பார்க்குறாரு. அப்போ நாம சாயங்காலம் சார் கேட்குறாரு, இன்னைக்கு போனீங்களா ஃபீல்டுக்கு? ஃபீல்டுக்கு போனோம் சார், 3 பேரை பார்த்தேன்னு சொன்னா அது நம்ம யாரை ஏமாத்துறோம்? அவரை ஏமாத்துறோம், நம்மளே ஏமாத்திக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்னா, என்னை யாருமே உங்க டிவோர்ஸர் உங்களை வாட்ச் பண்ணலாங்கிறதுக்காக நீங்க இப்படி செய்யக்கூடாது இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும், டிவோர்ஸர் பார்க்கலனா கூட என் பொறுப்பு என்ன, என்னுடைய இலக்கு எம்டிஆர்டி, நான் சம்பாதிக்கணும், நான் சாதிக்கணும். ஒரு 3 பேர் சொன்னாரா, நான் 5 பேரையாவது பார்க்கணும். அவர் இன்னைக்கு ஃபீல்ட்ல வேலையே இல்லை கூட ஃபீல்ட்ல இருக்கணும் நான் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஒரு பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு உணர்ந்துட்டீங்கன்னா, அப்ப என்ன தெரியுமா நடக்கும், உங்க இலக்கு நோக்கி நீண்ட காலத்துக்கு அந்த கவனம் ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்க இலக்கு நோக்கி நீண்ட காலத்துக்கு அந்த ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் தயவு செய்து நண்பர்களே, இது எல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் இவ்வளவு விஷயம் நம்ம பேசுறோம். புரியுதுங்களா? இது உங்க வளர்ச்சிக்காக. ஏன்னா நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் மெச்சூர்டு. அப்போ நம்மளுடைய வளர்ச்சிக்கு நாம தான் பொறுப்பு. நம்ம வருமானத்துக்கு நாம தான் பொறுப்பு. நம்ம தொழிலுக்கு நாம தான் பொறுப்பு. தொழில் வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் நம்ம கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற இதுல நம்ம இருக்கக்கூடாது. என்னுடைய வளர்ச்சிக்கு நான் தான் பொறுப்பு, என்னோட வருமானத்துக்கு நான் தான் பொறுப்பு, என்னோட எதிர்காலத்திற்கு நான் தான் பொறுப்புனா, நீங்க முதல்ல உங்க இலக்கு நோக்கி நல்ல கவனம் செலுத்தி பயணம் செய்யணும். அதுக்காக தான் இவ்வளவு விவலாவரியா உங்களுக்கு நான் டீட்டெயிலா கொடுக்குறேன். எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறத என்னோட நோக்கம். முகவர் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும். ஒவ்வொரு முகவரும் ஜெயிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், எம்டிஆர்டி ஆகணும். எம்டிஆர்டி ஆகணும் ஏன் சொல்றோம், மாசம் 1 லட்ச ரூபா வருமானம் இல்லை, அதனால 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறவரும் நாமளும் ஒன்று தானே. அவராக ஒரு எம்ப்ளாயா இருக்காரு, நாம் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறோம். அப்போ செய்யலாம்ல நீங்க. அப்போ உங்க வளர்ச்சி நோக்கி தான் இந்த பயிற்சியை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். உங்க வளர்ச்சி நோக்கி தான். ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பொறுப்பு உணர்ந்து நீங்க செயல்படணும். அதுதான் உங்க பொறுப்பு உணர்ந்து நீங்க செயல்பட ஆரம்பிச்சா கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து, வருமானம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தானா வரும். எப்படி வரும், நம்ம பொறுப்புணர்ந்து செயல்படும் போது தொழில் வளரும், தொழில் வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா வருமானம் கூட கண்டிப்பா வரும். ஸோ இதுக்கு தேவை என்ன, இப்போ கண்டினியூஸ் லேர்னிங் வேணும். நான் என்னோட வளர்ச்சிக்கு நான் தான் பொறுப்பு. என்னோட தொழிலை நான் தொடர்ந்து ஜெயிக்கணும்னா நான் என்னோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். என்னுடைய நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு வாய்ப்பு எங்ககிட்ட இருக்கு, உங்களுக்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க இலக்கான எம்டிஆரை நீங்க அடையணும்னா நீங்க எங்க அகாடமியில் இணைந்து நீங்க தாராளமாக பயிலலாம். எங்க அகாடமியில் சொல்ற நண்பர்களே, 2000 வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்றோம். எவ்வளவு பேர் எம்டிஐடி பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து எம்டிஐடி பண்றவங்க, தொடர்ந்து எம்டிஐடி டபுள் எம்டிஐடி சிஓடி பண்றவங்க இருக்காங்க. புதுசா ஏஜென்சி எடுத்து எம்டிஐடி பண்ணவங்க இருக்காங்க. பல வருடங்கள் ஆகியும் எம்டிஐடி பண்ணவங்களும் முத எம்டிஐடி பண்ணவங்க இருக்காங்க. எங்க எம்டிஐடியில் பயிற்சியில சேர்ந்து தொடர்ந்து எம்டிஐடி பண்றவங்களும் இருக்காங்க. கடந்த வருஷம் முதல்ல எம்டிஐடி பண்ணாங்கன்னா இந்த வருஷம் 2வது எம்டிஐடி பண்ணிட்டாங்க. தொடர்ந்து எம்டிஐடி பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்களே சொல்லியிருக்காங்க, சார் நாங்களாம் எம்டிஐடி பண்ணுவோமா நினைக்கவே இல்லை, பட் உங்க பயிற்சி எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. நம்மள இப்பவும் சொல்றேன், எங்களுடைய பயிற்சி எங்க பயிற்சியில சேர அத்தனை பேருக்கு உதவிகரமா இருக்கிறதுக்கு தான் நாங்க பயிற்சி கொடுக்குறோம். ஆனா யாரெல்லாம் அதை கத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணி ஃபீல்டுக்கு போய் டெய்லி அதுக்காக சின்சியரா ஒர்க் பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. சும்மா கத்துக்கிட்டு மட்டும் இருக்கிறவங்க ஜெயிக்க முடியறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க தான் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி அதை செயல்படுத்தி டெய்லி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா அந்த இலக்கு நோக்கி பயணம் செய்யறவங்க ஜெயிக்கிறாங்க. நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் அதுக்காக எனக்கு பேசியிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு. அப்போ எங்களுடைய பயிற்சிங்கிறது பாத்தீங்கன்னா எளிமையான பயிற்சி. ஆனா உங்க இலக்கை நீங்க அடையலாம். அதுக்கு நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க பயிற்சியில சேர்ந்தா அதுக்கு உண்டான பயிற்சியை கொடுப்பது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, பயிற்சியில சேர்ந்தீங்கன்னா அந்த பயிற்சியில தொடர்ந்து கலந்துக்கணும், விடாம கலந்துக்கணும். ஒரு பயிற்சி கூட விடக்கூடாது.
பயிற்சியில் கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதை நீங்கள் மார்க்கெட்டில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காக தினசரி நேரம் ஒதுக்கி ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எம்டிஆர்டி அதில் மாற்று கருத்தே இல்லை. அதில் நீங்கள் கண்டிப்பாக எம்டிஆர்டி அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த வருஷம் எம்டிஆர்டி இலக்கு என்னன்னு தெரியுங்களா? இந்த வருஷம் எம்டிஆர்டி இலக்கு பார்த்தீங்கன்னா கோல் எம்டிஆர்டிக்கு ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் 11,32,600 வேணுங்க. கமிஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் வித்தவுட் ரெனியூவல் கமிஷன் 11,32,600. அப்போனா மாதம் 1,00,000 உங்களுக்கு கமிஷன் கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கன்னா எம்டிஆர்டி முடிச்சிடலாம். ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த இலக்கு. இதுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டிய ப்ரீமியம் 45,30,400. இதுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டிய ப்ரீமியம் 45,30,400. நான் சிங்கிள் ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம். ஒரே வருஷத்தில் 3 எம்டிஐடி பண்ணீங்கன்னா சிஓடி அதுக்கு பேர். ஒரே வருஷத்தில் 6 எம்டிஐடி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் டிஓடி. ஸோ மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு அது எண்ணம் இருக்கா, ஆசை இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தரோம். அதுக்கு உண்டான பயிற்சியை நாங்கள் கொடுக்கோம். மாதம் 1,00,000 நீங்கள் சம்பாதிக்கணும். அதுக்கு எண்ணம் முதல்ல உங்களுக்கு இருக்கணும், ஆசை இருக்கணும். அதுக்காக நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் அதுக்கு உண்டான பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க நண்பர்களே, சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள் நெவர் ஸ்டாப் லேர்னிங். தட்ஸ் வை தே நெவர் ஸ்டாப் ஏர்னிங். நிறைய பேர் சார் அவர் தொடர்ந்து எம்டிஐடி பண்றாரு சார், அவர் தொடர்ந்து சிஓடி பண்றாரு சார் அப்படிங்கன்னா அவங்க வெற்றிகரமாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க தொடர்ந்து எங்க பயிற்சியிலே பார்த்தீங்கன்னா 2018 இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எம்டிஐடி பயிற்சி இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க இத்தனைக்கும் தொடர்ந்து எம்டிஐடி சிஓடி டிஓ இது WMDIT முடிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா நாம தான் WMDIT பண்ணிட்டோமே, சிஓடி கூட பண்ணிட்டோமே, நாம தான் எம்டிஐடி தொடர்ந்து பண்றோமே, இந்த பயிற்சி எதுக்காக நினைக்கிறது இல்லை. தொடர்ந்து என் பயிற்சியில முதலாள பணம் கட்டுறவங்க இருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருந்தாதான் எனக்கு அந்த இலக்கை பத்தின சிந்தனையும் அதற்கான பயிற்சியும் கிடைக்கும் போது இந்த இலக்கை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். அந்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணும்போது என்னோட வெற்றியை நான் தக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்தபடி நான் இலக்கை நோக்கி என்னால் பயணம் செய்ய முடியுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் தே நெவர் ஸ்டாப் ஏர்னிங். வெற்றியாளர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கற்றுக்கொள்வதை நிறுத்துவதில்லை. அவர் வெற்றியாளர் ஆயிட்டா நிறுத்திடலாம், நிறுத்துறதில்லை. தொடர்ந்து கற்றுக்கொள்வதை நிறுத்துவதில்லை. அதனால் அவர்கள் சம்பாதிப்பதையும் நிறுத்துவதில்லை. இதை மைண்ட்ல வச்சுக்கணும். நிறைய பேர் மைண்ட் செட் என்ன தெரியுமா? நம்ம எம்டிடி பண்ணிட்டோமே, இனிமேல் நமக்கு எதுக்கு பயிற்சி? அங்கதான் அவங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க. என்னன்னா அடுத்த வருஷம் அவங்க கத்துக்கிட்ட விஷயம் ஞாபகம் இருந்தாலும் அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு கோச் வேணும், ஒரு ட்ரெயினர் வேணும், ஒரு பயிற்சியாளர் வேணும். அவர் இருந்தாதான் ஒரு 15 நாளைக்கு ஒருக்காவது ஒரு பயிற்சி நடக்கும்போது அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்போம். எம்டிடி பண்ணணும், எவ்வளவு பண்ணிருக்கீங்க, என்ன எவ்வளவு பண்ணணும் பாருங்க. சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணாம இருக்கீங்க பாருங்க. அந்த பிரான்ச்ல எவ்வளவு பண்ணிருக்காங்க, இந்த பிரான்ச்ல எவ்வளவு பண்ணிருக்காங்க, டிவிஷன்ல இப்படி நடந்திருக்குன்னு ஏதோ விஷயங்களை சொல்லும்போது மோட்டிவேட் ஆவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அவங்க அந்த அந்த இலக்கை பத்தின சிந்தனை ஒரு தீவிரத்தன்மை இருக்காது. அப்ப என்ன செய்வாங்க? அடுத்த வருஷம் அந்த இலக்கை அடையாம சில பேர் மிஸ் பண்றவங்க இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், வெற்றியாளர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதை நிறுத்தவில்லை. அதனால் அவர்கள் வருமானத்தை சம்பாதிப்பதை அவங்க சம்பாதனை நிக்கிறது கிடையாது. ஸோ எங்களுடைய எம்டிஐடி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 24 பயிற்சிகள், நிறைய கான்செப்ட்ஸ், ஃபுல்லாக கான்செப்ட் தான். எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் செல்லிங் தான். முழுக்க 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 எல்லாமே கான்செப்ட் செல்லிங்ஸு, ப்ராஸ்பெக்டிங்கு, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கு, கோல் செட்டிங்கு, ஃபினான்ஷியல் பிளானிங்கு, எம்ப்ளாயர் இன்சூரன்ஸு, என்ஆர்ஐ இன்சூரன்ஸு, பார்ட்னர்ஷிப், கீமேன் இன்சூரன்ஸு, ஹெச்என்ஏட் எப்படி பாலிசி வாங்குறது, எப்படி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி பேசுறது, சைல்டு எஜுகேஷனை பற்றி எப்படி பேசுறது, எல்லாமே இதில் இருக்குங்க. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜனவரி 21 நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதம் 2 பயிற்சிகள்ங்க. 2வது செவ்வாய்க்கிழமை 4வது செவ்வாய்க்கிழமை ஒரு பேட்ச். அது 2வது செவ்வாய்க்கிழமை 4வது செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு மாதமும் நடக்கும். மொத்தம் 12 மாதம் 24 வகுப்புகள். அது முதல் பயிற்சி 21ஆம் தேதி ஆரம்பம். இன்னொரு பேட்ச் பார்த்தீங்கன்னா 2வது சண்டே 4வது சண்டே நடக்குதுங்க. அது 12 மாசத்துக்கு 24 கிளாஸ். இது பயிற்சி பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு லாகின், 10 மணிக்கு பயிற்சி ஸ்டார்ட் ஆகும், 1:30 மணிக்கு முடிஞ்சிடும். பயிற்சி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பாயிண்ட் அனுப்பிச்சிடும். நீங்கள் ஃபிசிக்கல் கிளாஸ்னா கூட பவர் பாயிண்ட் கிடைக்கிறது இல்லை, என்ன நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுதான். அதே மாதிரி ஃபிசிக்கல் கிளாஸ் இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பயிற்சி. அட்டன் பண்ணல உனக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் இங்கே ரெக்கார்டிங் அனுப்புகிறோம். அந்த ரெக்கார்டிங் 30 நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். 30 நாள் உங்ககிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஒரு வருஷம் வாட்ஸ்அப் சப்போர்ட். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த பயிற்சிங்க. இது இந்த வீடியோ பாருங்க. என்னோட பயிற்சியில் தொடர்ந்து 2 வருஷமா ஒருத்தர் இருக்கார். சென்னையை சேர்ந்தவர் ஒருத்தர், மிஸ்டர் கலைவான்ட்டு. அவர் அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து அவரே என்னோட போட்டோலாம் போட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்க பயிற்சியில் 2 வருஷமா இருக்கிறேன் பயிற்சியில். முதல்ல 6 மாசம், அப்புறம் 6 பயிற்சிகள், அப்புறம் 1 வருஷம், இப்போ அடுத்த வருஷம். சார் உங்க பயிற்சி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர்ட்ட நிறைய பார்த்து பேசுறேன், நல்ல ஒரு பிசினஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன், இந்த வருஷம் எம்டிஐடி பண்ணிருவேங்கிறார். அவர் அனுப்பிச்ச அந்த வீடியோ பாருங்க. சாரி, ஒரே நிமிஷம்.
அது அந்த அளவுக்கு நல்லா. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, நம்மை உருவாக்க ஒரு மனிதர் தேவை. உன்னை நீயே செதுக்குங்கிறான், அது அந்த அளவுக்கு நல்லா வராதுங்க. பக்கத்துல ஒருத்தர் நின்னுகிட்டு இந்த பக்கம் கிராஸா இருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை. சபாஸ். நண்பர்களே, நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஒரு பயிற்சியாளர் கண்டிப்பாக இருந்தோம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த அத்லட்டாக இருந்தாலும் சரி, அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அத்லட் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோச் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க மிகப்பெரிய வேர்ல்டு லெவலில் பிளேயராக இருந்தாலுமே கூட ஒரு கோச் இருந்தால் தான் தொடர்ந்து தங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு தங்களுடைய வெற்றியை அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க, இலக்குகளை. ஸோ இந்த 24 பயிற்சிக்கான கட்டணம்னு பார்த்தீங்கன்னா 13,999 ரூபா. இன்னைக்கு நாளை மறுநாள் பயிற்சி ஆரம்பிங்கனால இன்னைக்கு சேர்றவங்களுக்கு 9,999. இது ஒரே நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃபர். இன்னைக்கு ஒரே நாள் 9,999. இதுக்கப்புறம் 13,999 தான். இன்னைக்கு சேர்றவங்களுக்கு 9,999. சரி, இன்னைக்கு உடனே என்னால் பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய 2,000 3,000 கட்டுங்க, மீதி இந்த மந்த் எண்டுக்குள்ள கட்டலாம், இந்த மாதம் 31ஆம் கட்டலாம். 9,999 பயிர் 13,999 ரூபா கட்டணும். ஆனால் உங்களுக்கு நான் 9,999க்கு தரேன். இதை நீங்கள் எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்ல கட்டுறோம். 2 நம்பர் இருக்கு பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. 9500459777 அது என்னோட நம்பர். இல்லை என்னோட அலுவலக நம்பர் 6380414996. இதுக்கு நீங்க முழுமையான கட்டணம் செலுத்தணும். முழுமையான கட்டணம் செலுத்த முடியும். ஆனால் பயிற்சியில் சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செலுத்த வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இப்போ இருக்க நீங்க உங்ககிட்ட என்ன உங்களால் முடியுமா, 2,000 3,000 4,000 என்ன முடியுமோ கட்டிட்டு மீதி தொகை 31ஆம் தேதிக்குள்ள செலுத்தி ஆகணும். நாளைக்கு இந்த கட்டணம் இல்லைங்க, 9,999 எனக்கு ஒரு நாளுங்க. இது நீங்கள் கட்டணம் செலுத்தினதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா எடுத்துக்கோங்க. அந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க. 9500455977 6380414996. உங்களுக்காக ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். உங்களுக்காக ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் உடனே வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டியது. இந்த உலகத்துல 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க பார்வையாளர், இன்னொருத்தவங்க சரித்திரம் படைக்கிறவங்க. பார்வையாளருக்கும் சரித்திரம் படைக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பார்வையாளர் எதை பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கும் குறை சொல்லுவாங்க. ஏன் பிசினஸ் பண்ணல, ஏன் வாழ்க்கையில முன்னேறல, ஏன் படிக்கணும்னு நினைச்ச காரியத்தை படிக்கல, ஏன் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணல, ஏன் ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்டா வரல, நீ ஆசைப்படுற காரியம் தானே, ஏன் இதுல முன்னேறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் காரணங்கள் வச்சிருப்பாங்க, சாக்குகள். பேசிட்டு மட்டும்தான் இருப்பாங்க, ஆனா செயல்ல எதையுமே காட்ட மாட்டாங்க. ஆனா சரித்திரம் படிக்கிறவங்க அவங்க பேச்சை கம்மி பண்ணிட்டு அவங்க செயல் அதிகப்படுத்துவாங்க. அவங்க எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த எக்ஸாம்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை கிளியர் பண்ணுவாங்க. எந்த ஸ்போர்ட்ஸ்ல, எந்த கேம்ஸ்ல, எந்த ஆர்டிஸ்டிக் விஷயத்துல பெஸ்டா வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்காக பிளான் பண்ணி அவங்க முழு எஃபர்ட்டை போட்டு வேர்வை சிந்தி கடினமா உழைச்சு அவங்க செயல்ல முன்னேறிட்டே இருப்பாங்க. கனவுகள் நிஜமா மாறும். உன்னுடைய கனவுகள், உன்னுடைய ஆசை, நீ எதிர்பார்க்கிற மாதிரி உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமா மாறும். அது எப்போ மாறும்னா நீ உழைப்ப போட்டா மட்டும்தான். நீ ஆக்ஷன்ல இறங்கி உன்னுடைய எதிர்காலத்துக்காக எதை செய்யணும்னு உனக்கு தெரியுதோ, உன்னுடைய கனவுக்காக நீ பிக்ஸ் பண்ணிருக்க கோல்காக, டார்கெட்டுக்காக என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுதோ அதை நீ செயல்ல, ஆக்ஷன்ல நீ இறங்கி பண்ணும்போது மட்டும்தான் உன்னுடைய கனவுகள் நிஜ வாழ்க்கைக்கு வரும். நீ பேசிட்டு மட்டுமே இருக்கிறதால நீ கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற எக்ஸாம் நீ கிளியர் பண்ண போறது கிடையாது. பேங்க் எக்ஸாமா இருக்கலாம், குரூப் எக்ஸாமா இருக்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கலாம், எந்த எக்ஸாமா இருந்தாலும் நீ பேசிட்டு மட்டுமே இருந்தினா உன்னால அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. நீ பேசிட்டு மட்டுமே இருந்தினா நீ பெஸ்டா வரணும்னு நினைக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல, அந்த பாடி பில்டிங் காம்படிஷன்ல, எந்த ஸ்போர்ட்ஸ் காரியமா இருக்கட்டும், எந்த என்டர்டைன்மெண்ட் காரியமா இருக்கட்டும், நீ பேசிட்டு மட்டுமே இருந்தினா அது எதுவுமே நிஜ வாழ்க்கைக்கு வராது. உன்னுடைய கனவு நிஜ வாழ்க்கைக்கு வரணும்னா நீ செயல்ல காட்டணும், நீ ஆக்ஷன்ல இறங்கி நீ உழைச்சாகணும். பேசக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா பேச்சு மட்டுமே வெற்றியை தராது. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல், நீ செய்யற காரியங்கள், நீ எதுக்காக உழைக்கிற, உன்னுடைய கனவுக்காக உழைக்கிறியா இல்லாட்டி சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற விஷயங்கள் உன்னுடைய கனவு நிஜ வாழ்க்கைக்கு வருமா வராதா அப்படின்றத முடிவு பண்ணும். நான் பெரிய டாக்டர் ஆகணும்,
பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும், பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், இந்த சமுதாயத்துல என்னுடைய குடும்பத்துல நான் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுறது சரிதான், நீ அதுக்காக பேசுறதும் சரிதான். ஆனா பேச்சு மட்டுமே உன்னுடைய எதிர்காலத்தை மாத்த போறது கிடையாது. நீ பண்ற செயல்கள் தான் உன்னுடைய எதிர்காலத்தை மாத்தும். நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், நான் பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தீனா நீ சோம்பேறியா தான் ஆவியே தவிர நீ அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை மாத்த முடியாது. நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இந்த போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், சிஏ எக்ஸாம் கிளியர் பண்ணணும், பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுறது சரிதான். ஆனா நீ டிவி பார்த்துட்டு சில் பண்ணிக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டு போனை நோண்டிட்டு இருந்தீனா நீ அதை பாஸ் பண்ண முடியும்னு நினைக்காத. உன்னுடைய கனவு, உன்னுடைய ஆசை, உன்னுடைய எதிர்காலம் நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரே ஒரு மந்திர சொல் செயல், ஆக்ஷன். நீ செயல்பட்டா மட்டும்தான், நீ ஆக்ட் பண்ணா மட்டும்தான் உன்னுடைய கனவை உன்னுடைய நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். எல்லாருமே ஆசைப்படுறாங்க, எல்லாருக்குமே கனவு இருக்கு. அவங்க ஆசைப்படுற காரியம் அவங்களுக்கு கிடைக்காதோ அப்படின்ற பயமும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா யாருமே உழைக்க தயாரா இல்லை, யாருமே வேர்வை சிந்த தயாரா இல்லை, யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இல்லை. உன்னுடைய கனவு நிஜ வாழ்க்கைக்கு வரணும்னா, நீ ஆசைப்படுற காரியங்களை நீ அனுபவிக்கணும்னா நீ உழைச்சாகணும், நீ வேர்வை சிந்தி ஆகணும், நீ ப்ராப்பரா பிளான் பண்ணி ஸ்மார்ட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீ சுலபமா ஈஸியா உன்னுடைய கனவு அடைய முடியும். உன் கனவு அடையிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீ உழைச்சா போதும், நீ செயல்பட்டா போதும், உன்னுடைய கனவை உன்னால நிச்சயமா அடைய முடியும். நீ செயல்பட்டா, நீ உழைச்சினா, நீ ஆசைப்படுற மாதிரி உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமா மாறும். ஆனா நீ எதுவுமே பண்ணாம உனக்கு கிடைக்கிற நேரத்தை எல்லாமே நீ வீணாக்கிக்கிட்டு சில் பண்ற, ரிலாக்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டே உன்னுடைய கனவுக்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் கூட உன்னால செலவு பண்ண முடியலனா எப்படி நீ ஆசைப்படுற காரியத்தை நீ அனுபவிப்ப? உன்னுடைய கனவை நீ நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கு நீ செயல்பட்டே ஆகணும், நீ உழைச்சே ஆகணும், நீ நிச்சயமா பிளான் பண்ணி உன்னுடைய கனவுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். உன்னால நிச்சயமா சாதிக்க முடியும், உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். உன்னை சுத்தி நெகட்டிவிட்டி இருக்கா மாதிரி உனக்கு தெரியலாம், உன்னை சுத்தி நெகட்டிவிட்டி இருக்கலாம், உனக்கு எதிர்க்க சேலஞ்சஸ் இருக்கலாம், உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு உனக்கே கூட தோணலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, நான் சொல்றேன், உன் ஆழ் மனசுல உனக்கும் தெரியும் உன்னால உன்னுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும். உன்னால உன்னுடைய எதிர்காலத்தை மாத்தி நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னால வாழ முடியும் அப்படின்றது உனக்கு நிச்சயமா தெரியும். மத்தவங்க உன்னால முடியாதுன்னு சொல்றதுனால அதை நம்பி உனக்குள்ள இருக்க திறமைய புதைச்சிடாத. செயல்படு, களத்துல இறங்கி வேலை செய், களத்துல இறங்கி உன்னுடைய உழைப்ப போடு. உன்னுடைய கனவுக்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னுடைய எதிர்காலத்தை நீ மாத்துறதுக்காக உன்னால நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், உன் குடும்பத்தோட நிலையை மாற்ற முடியும், சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஏன்னா சரித்திரம் படைக்க போற தலைவன், சரித்திரம் படைக்க போற தலைவி நீதான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள் தான். கடவுள் படைக்கிற அத்தனை பேரும் சாதிக்க பிறந்தவர்கள் தான். நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கனவு அடையணும்னு நினைக்கிறீங்களா? லட்சிய கனவு அடையணும்னு நினைக்கிறீங்களா? உங்க இலக்கு அடைஞ்சு நீங்களும் சாதனையாளர் தான், வெற்றியாளர் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். 9999 சிங்கிள் பேமெண்ட். இன்னைக்கு இன்னொரு ஆப்ஷன் அதுதான் கொடுத்தேன். சப்போஸ் இன்னைக்கு உடனே என்னால் 9999 கட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு 4000 5000 இப்போ கட்டிடலாம். பேலன்ஸை உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷனாக 31st 2 இன்ஸ்டால்மெண்ட் நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு டைம், பிப்ரவரிக்குள்ளே கட்டுறதுக்கு. அது வேண்டாம், உங்களுக்கு இந்த 9999 தரேன். நீங்கள் சிங்கிளாகவும் கட்டலாம். அது இன்வெஸ்ட்மெண்ட் தான், இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ். அதை நல்லா தெரிஞ்சுங்க.
ஒரு 10,000 முதலீடு பண்றதுனால நீங்க மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கான வழியை, அதற்குண்டான பயிற்சியை கொடுக்க எங்க நிறுவனம் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்க தயாரா இருக்கோம், நீங்க தயாரா, அது நீங்க தான் முடிவெடுக்கணும். யூ ஹேவ் டு டேக் த ஆக்ஷன். இப்ப நீங்க ஒரு ஆக்ஷன் டேக்கரா இருக்கணும். சரி சார், நானும் செய்யறேன். ஏன்னா 1,00,000 சம்பாதனை போது ஒரு வேலைக்கு போனா கூட நண்பர்கள் அதுக்காக நிறைய நேரம் உழைச்சா கூட 1,00,000 சம்பளங்கிறது வருமா வராதான்னு தெரியாது. அது நிரந்தரமானு தெரியாது. ஆனா இங்க இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நிறுவனத்துல எல்ஐசியில நீங்க ஒர்க் பண்ணிட்டு நீங்க ஒரு ஏஜென்சி எடுத்து பண்றீங்க, முகவரமையில இருக்கீங்க. அப்போ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு முறை செய்யக்கூடிய வணிகத்துக்கு உங்களுக்கு அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் உண்டான ரெமுனரேஷன் கிடைக்க போகிறது. அப்போ 10,000 ரூபாய் தான் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். யோசிக்காதீங்க. என்னோட நம்பர் 9500455977 அல்லது 63804149. இதுக்கு நீங்க தாராளமாக ஜிபே பண்ணிட்டு நீங்க அதுக்கு உண்டான ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பலாம். நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்க பெயரை என்ரோல் பண்ணிடுவோம். செவ்வாய்க்கிழமை முதல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சண்டே பேட்ச் 26ன்னு வச்சிருக்கோம். பட் 26ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே, எல்ஐசியில் ஃபங்க்ஷன்லாம் இருக்கிறதுனால அதுக்கு வேற ஏதாவது மாற்று தேதி வச்சு அந்த 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 முதல் பயிற்சியை நடத்திடுவோம். அதனால யோசிக்காத நண்பர்களே, எப்பவுமே ஒரே ஒரே கோட்பாடு தான் நண்பர்களே. தயங்கியவர் வென்றதில்லை, துணிந்தவர் தோற்றதில்லை. ஆனா நீங்க நினைக்கலாம் சார், ஃப்ரீயாலாம் நிறைய நடக்குது. ஃப்ரீ மீட்டிங்ல என்னன்னா உங்களுக்கு வந்து அவங்கவுங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். ஆனா இங்க தான் தொழில்நுட்பத்தை கத்துக்கலாம். இங்க வந்து தொழில்நுட்பத்தை கத்துக்கலாம். ஃப்ரீ மீட்டிங்ல அனுபவங்களுக்கு உங்களுக்கு மற்றவங்களோட அனுபவங்கள் கிடைக்கும். ஆனா இங்க அது எப்படி பண்ணலாம், ஏது எப்படி பண்ணலாம், ஒரு வணிகத்தை எப்படி பண்ணலாம், ஒரு எம்ப்ளாயர் ஸ்கீம் எப்படி பண்ணலாம், ஒரு என்ஆர்ஐடி எப்படி பண்ணலாம், ஒரு என்ஆர்ஐ பாலிசி எப்படி கம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது மாதிரிலாம் அந்த தொழில்நுட்பங்கள்லாம் இந்த மாதிரி கட்டணம் செலுத்தி கத்துக்கூடிய ஒரு பயிற்சியில தான் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள். அதனால யோசிக்காதீங்க. யோசிச்சு நீங்க வந்து உங்களுடைய தேங்க்யூ சார் 999 பெய்டு மிஸ்டர் சண்முகவடிவேல் பெய்டு அப்படின்னு போட்டிருக்காரு. ஒருத்தர் கட்டிட்டாரு. ஓகே 999 மிஸ்டர் சார் பேமெண்ட் பண்ணவங்க மறக்காம ஸ்கிரீன்ஷாட் உங்க நேம் நம்பர் பிரான்ச்ல அனுப்பிச்சு விட்ருங்க. மறக்காம ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா தான் நாங்கள் நோட் பண்ண முடியும். தேங்க்யூ சார் மிஸ்டர் சண்முகவடிவேல் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நண்பர்களே, உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த பயிற்சியில் இணைக்க சொல்லலாம். ஏன்னா பயிற்சி நாள் நெருங்கியாச்சு. செவ்வாய்க்கிழமை பயிற்சி. நீங்கள் இப்போ பணம் கட்டிட்டு நீங்கள் கூப்பிட்டு சொல்லலாம் உங்களுக்கு எந்த பேச்சு வேணும், சண்டே வேணுமா டியூஸ்டே வேணுமா நீங்கள் சொல்லிடலாம். நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஏஜென்ட் இருந்தால் டியூஸ்டே அட்டன் பண்ணுங்க. நீங்கள் வந்து வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமாக பண்ணீங்கன்னா நீங்கள் சண்டே பேட்ச் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அவங்க பணி உங்கள் வேலையும் கிடையாது. சண்டேல நீங்கள் ஒரு ஆஃப் டே நீங்கள் செஷன் அட்டன் பண்ணலாம். இது மாதத்துக்கு 2 பயிற்சி தான். மொத்தம் 24 பயிற்சிக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, வெற்றி தரக்கூடிய பயிற்சி. அதுதான் முக்கியமான விஷயம், வெற்றி தரக்கூடிய பயிற்சி. அதுக்கு என்னன்னா 2 பேத்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். நாங்கள் பயிற்சியை முழுமையாக உங்களுக்கு கொடுப்போம். அந்த பயிற்சியில் கற்றுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்டிப்பாக இந்த எல்ஐசி முகவாண்மை தொழிலில் நீங்களும் ஒரு சாதனை முகவர் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை ஒரு சாதனையாளராக நீங்கள் மாற்றி காட்டலாம். அதுக்குண்டான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம். வேற இந்த பயிற்சி சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அப்படி மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வீடியோ பவர் பாயிண்ட் வந்துடும் சார். மிஸ் ஆனாலும் வீடியோ பவர் பாயிண்ட் வந்துடும். ஏன்னா பொங்கல்னால தான் நாங்கள் தள்ளியே வச்சோம். பொங்கல்லாம் இப்போ செகண்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பொங்கல் ஹாலிடேஸ் வந்ததுன்னா நிறைய பேர் எல்லாம் ஊருக்கு போகிறாங்க. அப்படி இப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து தள்ளியே வச்சோம். நாங்கள் இது சம்பந்தமா சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன கேட்கலாம். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய நம்பர் இதில் போட்டிருக்க நண்பர்களே. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே எதுனாலும் பண்ணிவிட்டு எங்களுக்கு அனுப்ப வேண்டிய ஸ்க்ரீன்ஷாட். இப்போ ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, பேர் வரல. அடுத்தது மிஸ்டர் பிச்சை கண்ணன் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது ம் அடுத்தது ஒருத்தர் 4,000 பண்ணியிருக்காரு.
வந்தனாதேவி மேடம் சொல்லுங்க. வந்தனாதேவி என்ன டவுட்டுங்க? இல்லை, கிளாஸ் ஒன்று தாங்க, பேட்ச் ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது டியூஸ்டே எடுக்கிற சப்ஜெக்ட் தான் சண்டேவும் இருக்குங்க. அதாவது ஃபுல் டைம் ஏஜென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு டியூஸ்டே அட்டன் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாக செய்கிறாங்க இல்லைங்களா, இப்போ அவங்களுக்கு வந்து சண்டே தானே ஃப்ரீயாக இருப்பாங்க. மற்ற நாள் அவங்க ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போய் ஆகணும் இல்லை. ஸோ அவங்களுக்காக சண்டே வைக்கிறோம். சப்ஜெக்ட் ரெண்டு ஒன்று தான், ரெண்டு பவர் பாயிண்ட் ஒன்று தான். ரெண்டு பவர் பாயிண்ட் ஒன்று தான், எடுக்கிறது நான் தான். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் டியூஸ்டே நடத்துறது சண்டே அப்படி ரெக்கார்டிங் அனுப்புறது இல்லை. தனித்தனியாக பயிற்சி நடக்கும். அந்தந்த பயிற்சியில் நடந்த ரெக்கார்டிங் தான் அந்தந்த ரெக்கார்டிங் தான் அனுப்பும். டியூஸ்டே நடத்துறது தான் உங்களுக்கு வந்து டியூஸ்டே சேர்றவங்களும் அந்த ரெக்கார்டிங் வரும். சண்டேல பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், விளக்கங்கள், அந்த ரெக்கார்டிங் தான் அவங்களுக்கு வருங்க. அது நீங்கள் எந்த பேட்ச் வேணாலும் சேர்ந்துக்கலாம். நீங்கள் டியூஸ்டே வேணாலும் சேர்ந்துக்கலாம், சண்டே வேணாலும். சப்போஸ் ஏதோ ஒரு பேட்ச் தான் சேரணும், ரொம்ப தவிர்க்க முடியாத காரணம் உங்களுக்கு ஒரு பேட்ச் ஒரு நாள் மிஸ் பண்ண முடியுமாகுது, எனக்கு வேற எங்கேயும் போகணும்னா நீ அந்த மாதிரி ரொம்ப தவிர்க்க முடியாத காரணத்தினால மாற்றி தரும். ஒரு நாள் இப்போ சண்டே அட்டன் பண்ண முடியாது சார், டியூஸ்டே அட்டன் பண்ணிட்டோன்னா அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் அது தொடர்ந்து நடக்காது. ஏதாவது ரொம்ப தவிர்க்க முடியாத காரணத்துக்கு அந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தருவோம். நீங்கள் எங்கிட்ட முன்னாடி சொல்லணும். சரி, நீங்கள் வந்து அந்த மேடம் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வேற டவுட்ஸ் இருக்கவங்க தாராளமாக கேட்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபினான்ஷியல் பிளானிங், அசட் அலோகேஷனு, ரிவர்ஸ் மார்கேஜ், ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கு, ரெப்போ ரேட் கான்செப்ட், கிரியேட் இன்சென்டிவ் கான்செப்ட், எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ் டீட்டெயிலாக எடுப்போம். என்ஆர்ஐ இன்சூரன்ஸ் பற்றி என்ஆர்ஐ கான்செப்ட், மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் டீட்டெயிலாக வரும் உங்களுக்கு. ஸோ எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரும். அதே மாதிரி கம்பேரிசன்ஸ் வரும். மியூச்சுவல் ஃபண்ட் எல்ஐசி கம்பேரிசன்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் எல்ஐசி, போஸ்டல் இன்சூரன்ஸு, போஸ்ட் ஆஃபீஸில் திட்டங்கள் எல்ஐசி கம்பேரிசன்ஸு, மற்ற ப்ரைவேட் இன்சூரன்ஸ், நம்ம இன்சூரன்ஸோட கம்பேரிசன்ஸு, இந்த கம்பேரிசன்ஸும் கொடுத்துருவோம். மற்ற அப்போ நீங்கள் என்னன்னா ஒரு ஃபீல்டுக்கு போகும்போது அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் சொன்னாலும் அதை கம்பேர் பண்ணி நம்ம எல்ஐசி எந்த அளவுக்கு பெட்டர் அப்படிங்கிறது நம்ம காட்டலாம். அதே மாதிரி ஐஆர்ஆர் கால்குலேஷன் சொல்லி கொடுத்துருவோம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனந்தா சொல்லி கொடுத்துருவாங்க. சந்தோஷ் ஒரு நாள் உங்களுக்கு ஆனந்தா சொல்லி கொடுப்பாரு ஆன்லைனில், எப்படி ஆனந்தா ஆப் யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் வந்துடுங்க. குப்புராஜ் கே, ஓகே. குப்புராஜ்னு ஒருத்தர் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் செல்வி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, கார்த்திகேயன் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. கார்த்திகேயன், தமிழ் செல்வி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் நேம், மொபைல் நம்பர், அப்புறம் எந்த பேட்ச்னு அதை அமைச்சிருங்க. சண்டே ஆர் டியூஸ்டே அமைச்சிருங்க. ஸோ அதனால நாங்கள் பேட்ச் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருவோம். வாட்ஸ்அப் நம்பரும் அமைச்சிருங்க. ஒரே விஷயம் நண்பர்களே, பயிற்சியில் சேர்ந்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சிடும். எம்டிஆர்டிங்கிறது கஷ்டம் இல்லை, எளிதாக அடையக்கூடிய ஒரு இலக்கு தான் எம்டிஆர்டி அப்படிங்கிறத புரிய வச்சிருவோம். உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கலாம், நம்மளால எம்டிஆர்டி பண்ண முடியுமா, நமக்கு அந்த அளவுக்கு ப்ராஸ்பெக்ட் இருக்காங்களா, நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கா அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பயிற்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நாங்கள் என்னன்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குது, நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அந்த உங்கள் பொட்டன்ஷியல் நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பயிற்சிகள் இருக்கும். ஸோ இப்படிலாம் பண்ணலாமா, இவங்களெல்லாம் கேட்கலாமா, இப்படிலாம் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, ஸோ நம்மகிட்ட இந்த பொட்டன்ஷியலாம் இருந்து நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணலேன்னு உங்களுக்கு தெரியும். நம்மகிட்ட பொட்டன்ஷியல் இருந்து நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. அதனால எம்டிஆர்டிங்கிறது ஒரு எட்ட முடியாத இலக்கு அப்படின்னு நினைக்காது. எம்டிஆர்டி நீங்க மனசு வச்சா நீங்க அந்த இலக்கை அடையலாம். எம்டிஆர்டிங்கிறது மனசு வைக்கணும். நீங்க மனசு வச்சு ஒர்க் பண்ணா கண்டிப்பா அந்த இலக்கு அடையலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சந்தோஷம். அந்த நம்பர் சாட்ல போடுங்க, பேமெண்ட் நம்பரை. போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சேட்ல போட்டிருக்கேன். ஜிபே நம்பர் போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டிய நம்பரும் போட்டிருக்கேன். பேமெண்ட் பண்ணிட்டு அந்த நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க. அதே மாதிரி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ரமேஷ் எம்ஜிஆர்னு வரும். இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ட்ரைனிங் சந்தோஷ் சிபின்னு போட்டிருக்கோம். நீங்கள் நேம் கரெக்டாக செக் பண்ணி அனுப்புங்க. வேற யாருக்கும் மாற்றி அனுப்பிடுவேன்னா. நம்பர் போட்டால் நேம் வந்து ரமேஷ் எம்ஜிஆர்னு வரும், இல்லைனா இன்சூரன்ஸ் ட்ரைனிங்னு வரும் உங்களுக்கு ஜிபேல நேம். ஸோ அதுக்கு மட்டும் அனுப்பிவிடுங்க. ஆன்லைன் கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா சார் 10 to 1:30 சார். டியூஸ்டே அண்ட் சண்டே எல்லாமே 10 to 1:30 தான் கிளாஸ் டைமிங்கு. ரெக்கார்டிங்கும் அவைலபிள், பவர் பாயிண்ட்டும் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு மறக்காம எல்லாரும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுங்க. இதுவுமே 8 பேர் பக்கம் பணம் கட்டிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் இங்க அனுப்பிச்சிருக்காரு சந்தோஷ், எனக்கு ஒன்று ஆ ஒருத்தர் ஆ கட்டியிருக்காரு. ஓகே.
நாளைக்கு டியூஸ்டே, கம்மிங் டியூஸ்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி டிசிஷன் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு மார்னிங் நீங்கள் பண்ணாலும் 13,999 தான் ஃபீஸு. ஸோ அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. அதனால இன்னைக்கு கிளாஸ் முடியறதுக்குள்ள மேக்ஸிமம் பண்ணிடுங்க. ஒரு மினிமம் ஒரு பார்ட் அமௌண்ட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்கள் பண்ணிக்கலாம் பேமெண்ட்டு. கன்க்ளூட் பண்ணிட்டுமா சந்தோஷ்? சந்தோஷ் ஒரே நிமிஷம். கன்க்ளூட் பண்ணிக்கலாம். மீட்டிங்கில் இருக்கேன், ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட அழைப்பை ஏற்று இன்று பயிற்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு ஒவ்வொரு முகவரும் ஒரு சாதனை புரியக்கூடிய ஆண்டாக அமைய எல்லாம் உள்ள இறைவன் துணை இருக்கட்டும். நண்பர்களே, இந்த பயிற்சி அப்படிங்கிறது அதுக்காக கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், இது எப்போவுமே ஒரு தாரக மந்திரமா மனசில் வச்சுங்க. எந்த தொழிலாக இருந்தாலும், இப்போ நானே உங்களுக்கு ஒரு பயிற்சி எடுக்கிறேன் அப்படின்னா எப்போவுமே எடுக்கிற விஷயத்தை தொடர்ந்து நான் பேசியிருந்தேன், எனக்குமே ஒரு பெரிய இது இருக்க இம்பாக்ட் இருக்காது யார்கிட்டையுமே. இதுக்காக நான் வந்து வரக்கூடிய புது புது திட்டங்களை உடனே படிக்கிறோம், அந்த திட்டங்களை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம், அந்த திட்டங்களில் நுணுக்கங்கள் என்ன, அந்த திட்டத்தை எப்படி கம்பைன் பண்ணி கொடுக்கலாம், சரி வேற எல்ஐசியில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, வேற எந்த கான்செப்ட் எப்படி பேசினா செட் ஆகும், வேற இன்கம் டேக்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, அதை வச்சு எப்படி நம்ம எல்ஐசியில் எப்படி மார்க்கெட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய இதில் என்ன திட்டங்கள் என்னென்ன வந்து அது டாக்ஸேஷன் மாறி இருக்கு. ஸோ இதை நாங்களும் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ என்னுடைய வேலையும் அதே தான். நான் என்னுடைய கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் தான் நானும் பண்ணது. ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையான விஷயம், எந்த தொழிலாக இருந்தாலும் ப்ரொஃபஷனல் கண்டினியூஸ் லேர்னிங் ஷுட் பி தேர், அண்ட் அப்போ தான் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வில் ஹேப்பன். அதனால கொஞ்சம் யோசிக்காம இந்த நைட்டுக்குள்ள இந்த பேமெண்ட் நிற்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை கேட்கலாம். பணம் கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக என்னையும் சந்தோஷம் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். என்னோட நம்பர் 9500459777. சந்தோஷோட நம்பர் 8144160777. எங்களை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். யோசிக்காதீங்க, 9999 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ். ஒரு ஒரு முதல் பயிற்சியிலே ஒரு பாலிசி கொடுத்தா கூட அந்த 10,000 கமிஷன் நீங்கள் சம்பாதிச்சிடலாம். புரியுதுங்களா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த 10,000 ரூபாயை முதல் பயிற்சியிலேயே கற்றுக்கிறீங்க. ஒரே பாலிசி 1,00,000 பிரீமியம் வாங்குறீங்களா, 50,000 பிரீமியம் வாங்குறீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் எம்டிஆடி இலக்கணம் நீங்கள் பயணம் பண்ணலாம். அதனால 10,000 பணம் கட்டணுமா அப்படின்னு யோசிச்சுட்டுலாம் இருக்காதீங்க. அந்த 10,000 சம்பாதிக்கிறதுக்கு உடனே வழி இருக்கு. அந்த 10,000 மட்டும் சம்பாதிக்க வழி இல்லாமல் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் எம்டிஆடி எப்படி 12 லட்சம் எப்படி சம்பாதிக்கிறாங்கிற ஒருத்துக்கான வழியும் இதில் இருக்கு நண்பர்கள். ஆகையால் யோசிக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், தயங்கியவர் வென்றதில்லை, துணிந்தவர் தோற்றதில்லை. இது ஒரு தாரக மந்திரம், நான் ஃபாலோ பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ, விஷ் யூ ஆல் சக்சஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யாராவது டீட்டெயில்ஸ் இன்னும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நேம் அண்ட் நம்பர் சேட்டை போடுங்க. இப்போ மீட்டிங் முடிஞ்சோன்னே உங்களுக்கு கால் பண்ணுறேன். பேமெண்ட் பண்ணவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க. ஒருத்தருக்கு பிரபுன்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. இன்கேஸ் ஏதாவது இன்னும் டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ மீட்டிங் முடிஞ்சவொடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன். உங்கள் நேம் அண்ட் நம்பர் சேட்டில் போடலாம். 5,000 யாரும் அனுப்பிச்சிருக்காங்க, பேர் வரல. சந்தோஷ். பிரபு ஏதாவது சேட்டில் போட்டிருக்காங்க, நம்பர் இருக்கு. ஓகே ஓகே, உங்கள் பிரபு ஸ்க்ரீன்ஷாட். எல்ஐசி. ஃப்ரெண்ட்ஸ், பேமெண்ட் பண்ணிட்டு மறக்காம ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து உங்கள் பேர் நம்பர்லாம் போட்டு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் நோட் பண்ண முடியும். ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பேமெண்ட் பண்ண நம்பர் கூட நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல நினைக்கிறேன். எங்கள் பயிற்சியில் ஒருத்தர் இருக்கார், முகவர். 2 வருஷம் தொடர்ந்து எங்கள் பயிற்சி இருக்காரு. இந்த வருஷம் எம்டிஐடி முடிச்சிட்டார், செப்டம்பர்லேயே முடிச்சிட்டார். அவர் எப்படி தெரியுங்களா? அவர் முடிச்சோன்னே அந்த வெற்றி செய்தி எப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எப்படி வெற்றி அடைஞ்சீங்க, எம்டிஐடி முடிச்சிங்கன்னு. 2 வருஷமா உங்கள் பயிற்சியில் இருக்கேன் சார். ஆனால் உங்களோட ஜீவனம் உங்கள் வீடியோ வந்து பல முறை கேட்பேன். எத்தனை முறை கேட்டேன்னு எனக்கே கணக்கு இல்லை. அவ்வளோ முறை கேட்டிருப்பேன். அந்த மாதிரி கேட்டு வெறும் 18 பாலிசியில் நான் எம்டிஐடி முடிச்சிருக்கேன். எவ்வளோ சொன்னாங்க? 18 பாலிசியில் எம்டிஐடி முடிச்சிட்டேன். அது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில் கிட்டத்தட்ட 14 லட்ச ரூபா பிரீமியம் வாங்கினார். ஒரே ஃபேமிலியில் 4 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 சில்ட்ரன்ஸ் பேரில் 4 பாலிசி உமங், 14 லட்ச ரூபா பிரீமியம். அந்த 14 லட்ச ரூபா பிரீமியம் கொடுத்தவர் யார் தெரியுங்களா? நாம் நினைக்கலாம் 14 லட்ச ரூபா பிரீமியம்னா அவங்க விவரம் தெரியாமல் கொடுத்துருப்பாங்கல்ல, இல்லை எவ்வளோ கேள்வி கேட்டுரும். அது இவர் யார் தெரியுங்களா? ஒரு நிதி நிறுவனம் நடத்துகிறவர். நிதி நிறுவனம், ஃபினான்ஸ் நடத்துகிறவர் எவ்வளோ கேள்வி கேட்பார், வட்டி கணக்கு போட்டு கேட்பார் இல்லையா? அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளெல்லாம் ஆட்சேபனையை கையாண்டு, எங்களோட பயிற்சியில் கற்றுக்கிட்ட விஷயத்தை பேசி கையாண்டு 14 லட்ச ரூபா ப்ரீமியம் செக் வாங்கி அவர் எம்டிஐடி செப்டம்பரில் கம்ப்ளீட் பண்ணார். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது எங்கள் நிறுவனத்தில் இருக்கும், எங்களுடைய பயிற்சி நிறுவனங்கள். புரியுதுங்களா?
ஒரு 14 லட்ச ரூபா வந்துட்டு வாங்குறோம் அப்படின்னா அவர் ஃபைனான்ஸ் பண்றவர், அவர் எவ்வளவு கேள்விகள் கேட்பார். நார்மல் பிசினஸ் மேனோட அதிகமாக கேட்பார், வட்டி கணக்கு போடுவார். அவர் ஹோம் பாலிசி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க 4 பேருக்கும் பாலிசி எடுத்து 14 லட்ச ரூபா பிரீமியம் கொடுத்து அவருடைய எம்டிடி இலக்கம் முடிச்சாருங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வரும்னா இந்த மாதிரி பயிற்சியில சேர்ந்தா மட்டும்தான் வருங்க. நாம எதுவுமே கத்துக்காமே நம்ம ஜெயிச்சலாம்னு நினைச்சோம்னா அது இன்னைக்கு நடக்கிறதில்ல. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஏன்னா நீங்க முதலீடு செய்யறவங்க நம்மளோட புத்திசாலிகளா இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்மளுக்கு கிடைக்குது, நண்பர்கள் வட்டாரத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால யோசிக்காதீங்க, யோசிக்காதீங்க, இறங்குங்க. நானும் களத்துல இறங்குங்க. களத்துல இறங்கினா ஜெயிக்கலாம். களத்துல இறங்காம யோசிச்சுட்டு நின்று இருந்தா நம்ம அதுல ஜெயிக்க போறதுல தூக்க போறது இல்லை, அப்படியே நின்றுட்டு தான் இருக்கலாம். இறங்குனா வெற்றி தோல்வி ஏதோ ஒரு பார்க்கணும். கண்டிப்பா வெற்றி. இறங்கி தீவிரமா நீங்க அந்த களத்துல வேலை செஞ்சீங்கன்னா வெற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ யோசிக்காம கட்டணம் செலுத்தி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட் தான் கேட்டுட்டு கட்டணம் நைட்டுக்குள்ள கட்டுங்க. 9999. ஓகேங்களா? வாழ்த்துக்கள்.